सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुगोसावलिक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री अपदिயான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்துல நாம மக்கள் எல்லாம் ஏன் அவதிக்குள்ளாகிறார்கள் அப்படின்னா, நிர்பந்தப்படுத்தப்பட்டது போல தினமும் பார்த்தா காலையில எழுந்துக்கிறாங்க. திவாச்ச அர்த்தேகையா ராஜன்னு குடும்ப பரணேனவா. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு சௌக்கியங்கள் இருக்குதுன்னு நினைச்சு ஏமாந்து போறான் ஒரு மனுஷன். யார் இவங்களை ஒரு சிறையில அடிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் சிறையில சில பேர் அந்த காலத்திலலாம் காமிப்பாங்க, கல் உடைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. நிர்பந்தப்படுத்தப்பட்டது போல அவர்கள் சிறையில போலீஸ்காரனால அப்போ அடித்து அவர்கள் சிறை கைதிகளை துன்புறுத்தி அடிச்சு அவர்களை வேலைகள் வாங்குவாங்க. கல் உடைக்கிறது போல கஷ்டமான வேலைகள் வாங்குவாங்க. அது நிர்பந்தப்படுத்தப்பட்டது, அவர்கள் செய்வாங்க. அது மாதிரி ஒரு சிறை கைதிகள் போல இந்த சம்சாரிகளை யார் நிர்பந்தப்படுத்துறது? ஆனா காலையில கரெக்டா டான்னு 6 மணிக்கு எழுந்துக்கிறான், இதை பண்றான், குளிக்கிறான், இதை பண்றான், சாப்பிட்டு உடனே பணத்தை தேடி ஓடுறான். யாருக்காக? குடும்பத்துக்காக. ஆனா பார்த்தா சந்தோஷம் இருக்கான்னு கேட்டா குடும்பத்துல சந்தோஷம் இல்லை. அசாரே சம்சாரே. அடிப்படை சாரம் இல்லாத அந்த சம்சாரத்துல ஓடி ஓடி உழைக்கின்றான். எதுக்காக உழைக்கின்றானே தெரியல. ஆனா வாழ்க்கையில பார்த்தா காலையில டான் எழுதுகிறான், பண்றான், அந்த வேலையை செய்யறான், இந்த வேலையை செய்யறான், கஷ்டப்படுறான், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், பால் வாங்கினாடுறான், காஃபி டீ போட்டு குடிக்கிறான், இது பண்றான், உடனே காய்கறி வாங்கினாறான், சமையல் செய்யறான், எல்லாம் பண்றாங்க. நிர்பந்தப்படுத்தப்பட்டது போல இந்த குடும்ப உறுப்பினர்கள். அதான் சொல்ற, தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபீஹி தேஷாம் பிரமத்தோ நிதனம் பஷ்யன்னபின பஷ்யதி. இந்த தேகத்துக்காகவும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் மனைவி குழந்தைகளுக்காகவும் அசத்ஸ்வபிஹி இதெல்லாம் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்து கூட நிதனம், எத்தனையோ மரணங்களை பார்த்து கூட, எத்தனையோ முன்னோர்கள் வாழ்ந்து அப்படிதானே செத்து போனார்கள் அப்படின்னு பார்த்து கூட பஷ்யன்னபி ந பஷ்யதி, அதை பார்க்காமல் இருக்கிறானே. அதுதான் அர்ஜுனன் கேட்கிறான். இவர்களை யாரும் கட்டி போடலையே, யாரும் அடிமைப்படுத்தலையே, இவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டது போல ஏன் இந்த இவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள், ஓடி ஓடி உழைக்கிறாங்க. ஆனா அதுல சௌக்கியமே இல்லைன்னு நல்லா தெரியும். அதிகமான துன்பங்கள் மட்டும்தான் அனுபவிச்சாங்க. அதான் சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானாம். அற்பமான சௌக்கியங்கள், ஆனா அதிகமான துக்கங்களை சிரமத்தோடு அனுபவிக்கிறாங்க. அப்படி மனசை புண்படுத்தின்றாது அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இந்த இல்லறத்துல இருக்காங்களே தவிர, நிர்பந்தப்படுத்தப்பட்டது போல இந்த குடும்ப உறுப்பினர்கள் நிரந்தரம் கிடையாது. அசத் சொபி
தேகாபத்திய கலத்திராதிஷு ஆத்ம சைன்யேஷு. நம்மளுடைய சைன்யங்கள், இந்த குடும்ப சைன்யங்கள் எல்லாமே அசத்து நிலையற்றது என்று ஒன்று அவர்களை விட்டு இவன் போயிட போறான். இவர்கள் ஆல்ரெடி அவர்கள் நன்றி கெட்டவர்களாக சில பேர் சில குடும்பங்களை பார்க்குறமே நன்றி கெட்டவர்களாக அவர்கள் இவனை விட்டு போயிட போறாங்க, தனி குத்தணும்னு சொல்லிட்டு. ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை சொத்தை பிரிச்சுன்னு போயிடுவாங்க, இல்லை இவர்களுக்கு அவங்களுக்கு சொத்து கொடுக்காம இவன் துரத்தி விட்டுருவான், ஏதாவது ஒன்று நடக்க போகுது. இல்லை ஒரு நாள் தேகமே போய் ஆகணும், இவளை விட்டு பிரிஞ்சு ஆகணும். அப்படி இருந்து கூட ஏன் ஏமாற்றப்படுகிறான் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். தேசாம் பிரமத்தோ நிதனம் பஷ்யன்ன பின்ன பஷ்யதே. மரணம் அடைகிறார், இத்தனை மரணங்களை பார்த்து கூட தான் மட்டும் 16 வருஷம் 20 வருஷம் அப்படியே இருப்பேன்னு நினைச்சுண்டு எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் பத்தியா மக்கள் எல்லாம். இது தேவையா? சரி, அப்படியே மரணம் அடைகிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு கேட்டா, துக்கம் மகத்கதானாம். அதிகமான அமங்கலமான துன்பங்களை அதிகமா சிரமம் மேற்கொண்டு ஒரு தாயானவள், ஒரு தந்தையானவன் தன் உடம்ப வருத்தி கொண்டு தன்னுடைய நோய் நொடிகள் கூட பார்க்காம தன் குடும்பத்துக்காக எப்படி உழைக்கிறான், தன் சேமத்தை கூட லட்சியம் பண்ணாம தன் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்துக்கு தான் பார்த்தா தேஞ்சு போன செருப்புக்கு போடுப்பான். ஆனால் தன் பிள்ளைகள் பார்த்தா 500 ரூபாய் 1000 ரூபாய் செருப்பு வாங்கி கொடுப்பான். அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான். ஆனால் இவன் பார்த்தா என்னன்னா 50 ரூபா 60 ரூபா கொடுத்து ஒரு ஷர்ட் போட்டுன்னு இருப்பான். அப்போ தன்னை வருத்தின்றாவது தன் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறான். அதில் என்ன சௌக்கியம் இருக்குன்னா அவர்கள் சந்தோஷப்படுறதை பார்த்து தான் சந்தோஷப்படுறான். அவ்வளோதான். அவர் சந்தோஷம் அடைகிறார்களானா திருப்தி படுத்த முடியலையே, இல்லையே, போதலன்னு தான் சொல்றாங்க, பத்தலன்னு தான் சொல்றாங்க. என்ன பெருசா செய்துட்ட, உன் கடமையை செய்த அப்படின்ட்டு போயிடுறாங்களே சில நன்றி கெட்டவர்கள். அவ்வளவுதான். ஆனா பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு திரும்பிய பாக்குறது இல்லை. ஆனா பலவந்தப்படுத்தப்பட்டது போல காலையில எழுந்துட்டான்னு உழைக்கிறான். யாரும் இவனை நிர்பந்தப்படுத்தல. இவனா எல்லாத்தையும் செய்யறான். அதை செய்யணும், அதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு போல உன் வாழ்க்கை முடிஞ்சிடுமே அப்படின்றது பார்க்கறதே இல்லை. ஏதாவது சௌக்கியம் கிடைக்காதா, ஏதாவது சௌக்கியம் கிடைக்காதா, நாளைக்கு நான் சௌக்கியம் தாண்டிடுவேன், நாளன்னைக்கு சௌக்கியம் தாண்டிடுவேன், அடுத்த மாசம் சௌக்கியம் தாண்டிடுவேன், அடுத்த வருஷம் சௌக்கியம் தாண்டிடுவேன், இந்த ஒரு வருஷம் இந்த படிப்பு முடிஞ்சிச்சுன்னா அப்போ என் பிள்ளை நல்லா உத்தியோகத்துக்கு போயிடுவான், அப்போ லட்சமா எடுத்து வந்து கொட்டுவான், நான் சந்தோஷமா இருப்பேன், ஹாப்பியா இருப்பேன். இல்லையே, அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கணுமே. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் புழுவா துடிக்கிறான். ஆனாலும் அதுல அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் சௌக்கியம் கொடுக்கறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் அடையிறான். இதுல சௌக்கியம் இருக்கு போல இருக்கே அப்படின்னு ஏமாந்து போறான். ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, ஆணோ பெண்ணோ உறுப்பினர்கள் எதை நோக்கி ஓடுகிறார்கள்? ஏன் உங்களை பரபரப்பாக்குறாங்க மக்கள் எல்லாம் பார்த்தா? எங்கேயோ அடிச்சு முடிச்சு இந்த டிராஃபிக்ல காருன்னா ஒரே கார் சத்தம், பைக் சத்தம், அப்படின்னு பெல் அடிக்கிற சத்தம், இதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஓடுது ஜனம், எங்க என்ன பறக்குதுங்க, என்ன தேடி ஓடுது? பணத்தை தேடி. பணத்துல என்ன சந்தோஷம் இருக்கு? அதில் அதுக்கு எவ்வளவு சிரமப்படுதுங்க. இந்த டிராஃபிக்ல எவ்வளவு சிரமப்படுறாங்க. அவன் பார்த்தா ஆட்டோக்காரன் அடிக்க போறான், இவன் ஆட்டோக்காரன் வந்து இல்லைன்னா காருக்காரன் அடிக்க போறான், காரை ஒதிக்கிறான், தொப்புது காலிலே ஒதிக்கிறான். காலில் ஒரு ஆட்டோக்காரன், அவன் ஆட்டோக்காரன் வந்து ஒதிக்கிறான். அவன் ஒரே சண்டை ரகலை. டிராஃபிக் போலீஸ் வந்து தடுக்கிறது, சமாதானப்படுத்துறது, ஒரே கூட்டம் கூடியது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஆக்சிடென்ட், சம்பாதிக்க போனவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். இதெல்லாம் சமாளிச்சுக்கின்னு ஒவ்வொரு நாளும் போராடி போராடி அவன் வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள உயிர் போய் உயிர் வரும். அப்படி அவன் சிரமப்பட்டு, அது எதுக்காகனா அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துது. அது ஒன்றும் பெருசா ஒன்றும் சந்தோஷம் இல்லை, அற்ப சந்தோஷம், சுள்ள சுகாய. ஆனா இவன் படுற பாடு இருக்கு பத்தியா, எங்க கடன் உடம் வாங்கி கல்யாணம் பண்ணி அதை பண்றேன் இதை பண்றேன், அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன், என்னமோ செய்யறான், ஏதோ பண்றான். ஆனா ஆத்ம லாபத்தை தேடிக்கவே தேடிக்கல. தேக லாபத்துக்காக உழைச்சி என்னத்தை கண்டான்? எவ்வளவு சிரமப்படுறான். பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறான், பொண்ணு நினைச்சு கவலைப்படுறான், மனைவி நினைச்சு கவலைப்படுறான். அவர்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள்னா இவனுக்கு நோய் வந்தா கூட அவ்வளவு துடிக்க மாட்டான். அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே புழுவா துடிச்சு போறான், எலும்பு தோலுமாயிடுறான். அப்போ ஒவ்வொருத்தரும் படக்கூடிய சிரமங்களை பார்க்கும்போது துக்க தோஷானு தர்சனம்,
இந்த துக்கங்கள்லாம் பார்க்கணுமா வாழ்க்கையில. இவ்வளோ இந்த தோஷங்கள், இந்த துக்கமாகிய தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ இருக்கு, இவ்வளோ தோஷங்கள் நடுவுல நம்ம வாழறோமே அப்படின்றத பார்க்கணுமா. தர்ஷனம் கொஞ்சமாவது பார்த்தாதான். அதை பார்க்காமே போறது ஒரு சாமர்த்தியம் தான், ஆனா அது நல்லதில்லை. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் நீ அற்ப சந்தோஷம் அனுபவிக்கணும்னா அந்த சந்தோஷம் வேணாம், அது குப்பை. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறத காட்டிலும் ஏகாந்தமா நிம்மதியா இருக்கலாமே. நீ எதையும் சம்பாதிக்க வேணாம், ஒருவேளை சாப்பாடு கிடைச்சாலும் நிம்மதியா இருந்துட்டு போயிடலாமே. அப்போ உண்மையான சந்தோஷம் இல்லாம பொய்யான சந்தோஷங்களுக்காக பலவந்தப்படுத்தப்பட்டது போல, யாரோ உன்னை நிர்பந்தப்படுத்தின மாதிரி, கட்டி அடிமைப்படுத்தின மாதிரி, இப்படி உழைக்கிறியே, இப்படி கஷ்டப்படுறிய, எங்கெங்க ஓடுறிய, யாராவது திருப்திப்படுத்துறிய, ஆனா அசத்தான விஷயங்கள்ல எவ்வளவு பாடுபடுற. ஆனா பார்த்தா அப்படியாவது சந்தோஷத்தை தேடினான்னு கேட்டா ஒரு லாபத்தையும் தேடிக்கல. துன்பங்கள் மேல அடி மேல அடி, இடி மேல இடி, துன்பங்கள் தான் அனுபவிக்கிற. அப்போ இதான் அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணன் கீதையில, ஏன் பிரயுக்தோயம் பலவந்தப்படுத்தப்பட்டது போல் ஏன் இப்படி செயல்கள்ல இப்படி தவறுகளை செய்கிறார்கள்? ஏன்னா பகவத் பக்தி பண்ணாத இந்த மனுஷ பிறவி எடுத்ததனுடைய லட்சியத்தை உணராமல், அந்த மனுஷ பிறவியினுடைய ஆத்ம லாபத்தை தேடிக்கொள்ளாமல் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் பாபம்தான். அப்பாபத்தினுடைய விளைவுகளாகிய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அப்போ ஏன் இப்படி பலவந்தப்படுத்தப்பட்டது போல் இந்த பாவங்களை செய்கிறார்கள் மக்கள்லாம், இந்த துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்? பாவ கலங்கம் இல்லாமனா ஏன் உனக்கு துன்பம் வருது? அது புண்ணிய காரியமா இருந்தா. இதே பாகவதம் படிச்சா சந்தோஷமா இருக்குது, அப்ப அது புண்ணிய காரியம் தெரியுது இல்லையா? ஒரு சத் சங்கத்துல வந்தா அங்க ஆனந்தமா இருக்கு இல்லையா? பகவத் பிரசாதம் கிடைக்கும் போது அது பாகவத பிரசாதம், அதுவும் சுவையா இருக்கு இல்லையா? அப்ப அந்த பாகவத மேலால கலந்துக்கும் போது ஆனந்தமா இருக்கும். மூலபாராயணம் படிக்கும் போது, கிருஷ்ண கதையை கேட்கும் போது சௌக்கியமா இருக்கு இல்லையா? நாம சங்கீர்த்தனம் போதும் போது இனிமையா இருக்கு இல்லையா? ஆடி பாடி குதிக்கும் போது. அப்போ அது புண்ணிய காரியம் நல்லா தெரியுது இல்லையா? ஆனா நம்ம பகவானை மறந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே அது கலங்கப்பட்ட உணவு. பாப திரவியோப ஜீவினாம் விதிக்கிரிய விஹீனானாம் கோவிந்த கீர்த்தனம் சொல்றாரு இல்லையா? பகவன் நாமா சொல்லாத சாப்பாடானது, பகவன் நாமத்துக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாத பணம் எல்லாம் கலங்கப்பட்டது தான், பாப கலங்கம் உள்ளது தான் அப்படின்னு சொல்றாரு. அது மனசுல கல்மஷ சித்தானாம், மனசுல அது கல்மஷங்களை தான் உண்டு பண்ணும், துன்பங்களை தான் உண்டு பண்ணும். அது இன்பத்தை உண்டு பண்ணாது. அப்போ கொஞ்சம் ஓடுறதை நிறுத்து. ஒரு மனுஷன் எந்த சௌக்கியத்தை என்ன வேணா சம்பாதிச்சுக்கோ, லட்சமா சம்பாதிச்சுக்கோ. இந்த சொன்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல 10 லட்சம் செலவு பண்ணாங்க. அந்த 10 லட்சம் ரோட்ல போட்ட மாதிரி ஆயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. அப்போ 6 லட்சம் செலவு பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றணும், ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க, அந்த உயிர் போயிடுச்சு. ஒரு இடத்துல 6 லட்சம், ஒரு இடத்துல 10 லட்சம். அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டாக்டருங்கெல்லாம் அவங்களுக்கு 10 உயிரோட 11வது உயிர் அவள் தான், அவங்க விட்டு போயிடுவாங்க. ஆனா நமக்கு அந்த உயிர் முக்கியம். நம்ம அப்பாவாச்சு, நம்ம கணவராச்சு, அப்படி நாம தான் அப்படியே உயிரை கையில பிடிச்சி எப்படியா பழிச்சுப்பான்னு துடிப்போம், நெளிவோம். அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, சக்சஸ் ஆனா போய்கிட்டோம், சக்சஸ் இல்லைன்னா போட்டோம், அவ்வளவுதான். அவங்க லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி போட்டுப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல பார்த்தா அவள்தான், அவங்க கதை முடிஞ்சிச்சு. அவங்க 10 உயிரோட 11வது உயிர் அவள்தான். அதனால என்னதான் நீ லட்சமா குத்தாலும் பணத்தை குத்து உயிரை வேலைக்கு வாங்க முடியாது. காப்பாற்றுவோம் பகவான் ஒருத்தன் மட்டும்தான். இன்னைக்கு சொல்றேன், அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்றோம். எவ்வளோ அட்வான்ஸ் இன்னைக்கு சயின்டிஸ்ட் எவ்வளோ பெரிய பெரிய மெடிசன்ஸ் எல்லாம் என்னென்னவோ மெடிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றோம். எவ்வளோ விஞ்ஞானம் இந்த அறிவியல் ஆராய்ச்சியில எவ்வளோ மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய அட்வான்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. என்னதான் மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி வந்துட்டாலும், என்னதான் ஹாஸ்பிட்டல் பல எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய
அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அப்படி லேசர் ஆப்ரேஷன்றான், என்னென்னோ பெருசாக எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பிபி சுகர் கூட சரி பண்ண முடியல அவங்களால. அதனால உடம்பு வந்து நீ மாத்திரை சுகர் அதிகமாக சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது. ஆனால் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். பத்தியமாக அப்படின்னா நான் அந்த காலத்தில் சொன்ன பத்திய உணவு தான். பத்தியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் வண்டியை ஓட்டலாம் உடம்ப. அப்போது இந்த சுகர் மாத்திரை போட்டுக்கோ, பிபி டேப்லெட் போட்டுக்கோ. அப்போது வாழ்க்கை முழுதும் டேப்லெட் போட்டு தான் வாழ்க்கையை ஓட்டணும். கேன்சருக்கோ இல்லை எந்த ஒரு நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு. இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து நிரந்தர தீர்வுக்கு ஒரே ஒரு இடத்துல மருந்து இருக்கா? இந்த மெடிசின்ஸில் சொல்கிறேன், இந்த மெடிக்கலில் சொல்கிறேன். நீங்களே சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஏதாவது நிரந்தர தீர்வு சொல்றாங்களா டாக்டர்? இல்லை. அந்த மாத்திரை போட்டுனுவாங்க, அது வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். பிபி கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோல் வந்துடும். உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த கேன்சர் வந்து பெருசாக பாதிக்காது. அதுக்கு வந்து இந்த மாத்திரை. அதுலேயே வந்து பிளட் கேன்சர் வந்துச்சுன்னா, பிளட்ல கலந்து போச்சுன்னா அவள் தான் காப்பாற்றவே முடியாது. இவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார். அது இப்போ சரி பண்ண முடியலையே. எந்த வியாதிகளும் சரி பண்ண முடியாத இந்த டாக்டர்களை நம்பி நீங்க பணத்தை லட்சமா செலவு பண்ணி என்ன லாபத்தை கண்டீங்க? ஏன் அது கிருஷ்ணனை நம்ப கூடாதா? கிருஷ்ணன் கண்ணுக்கு தெரியலையே. அப்போ பயம் கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஆனா பயம் இருக்கிறத நம்புறியே. கவலை கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஆனா கவலை இருக்கிறத நம்புறியே. ஏன்னா அந்த அனுபவம் இருக்கு உனக்கு. அதுபோல ஆசை, கோபம், காமம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? ஆனா இவைகள்லாம் இருக்குதுன்றத நம்புறிய. ஏன்னா இந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. அதுபோல கிருஷ்ணானுபவம் அனுபவித்த மகாத்மாக்கள் சொல்லி வச்ச பாகவதத்துல அந்த கிருஷ்ணானுபவமும் இருக்கு. எப்படி இது கண்ணுக்கு தெரியாத ஆசை, கவலை, மோகம், பயம், சோகம் இவைகளெல்லாம் நம்புறியோம் அனுபவபூர்வமாக, அதுபோல பாகவதோடு சேர்ந்து அந்த பாகவத அனுபவத்தையும் நீ அனுபவிச்சுன்னு சொன்னா பகவானை சத்தியமா நீ நம்புவேன். அது இல்லைன்னு உன்னால மறுக்கவே முடியாது. நீ இந்த உலகத்துல என்ன சௌக்கியங்களை தேடினாலும் இது காணல் நீர் போல்தான், உன்னை ஏமாத்திடும். ஒரு மானானது என்ன பண்றது? பாலைவனத்துல ஒரு சொட்டு ஜலம் கூட கிடையாது. நல்லா தெரியும், பாலைவனத்துல ஒரு சொட்டு ஜலம் கூட கிடையாது. நான் சொல்றதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. எதுக்காக ஓடுறீங்க? எதுக்காக மாடு மாதிரி கஷ்டப்படுறீங்க? எதுக்கு நாய் மாதிரி ஒரு மனுஷன் அலையிறான்? எதுக்காக அப்படி துன்பப்படுறான்? குடும்ப தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு, இந்த குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் தன்னுடைய புலன் திருப்திக்காகவும் தன் எதிர்கால தேவைகளுக்காகவும் தன்னுடைய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு துன்பப்படுறான். எதுக்குன்னு காரணம் தெரியுமா? தெரியாது. ஓடுறான், அவ்வளவுதான். ஓடுறான் ஓடினே வாழ்நாள் முழுதும் ஓடிந்து கொண்டிருக்கிறான். கடைசியில் என்னன்னா ஒரு நாள் மரணம் அடைஞ்சிடறான். நிதனம் பஷ்யன்னபித பஷ்யதி, இந்த மரணங்களை பார்த்து கூட உணராமல் இருக்கின்றான். அப்போ முன்னோர்கள்லாம் என்னன்னா என்ன வாழ்ந்துட்டாங்க முன்னோர்கள்? இதே மாதிரிதான் செத்து போனாங்க. நம்மள மாதிரி நிறைய கூட்டு குடும்பங்கள் நிறைய பேரை வச்சு வாழ்ந்து எல்லாம் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு நல்லா வீடு ஜாக்கிரதையா இருக்கான். சொத்து சுகங்களை சேர்க்கறதுல ஜாக்கிரதையா இருக்கான். வீடு தான் வீடு, என் காரு, என்னுடைய இடம், என் சொந்தம், என்னுடைய அதுக்காக பயங்கரமா மண்டையை வச்சுக்கிறான். ஒருத்தர் வெட்டு குத்துன்னு கூட போறாங்க, அந்த சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. என் வீடு, என் பணம், என் சொத்து அப்படின்றதுக்காக வெட்டி மடிகிறார்கள். அது ஒன்றும் பெருசா சந்தோஷம் கொடுத்தது போறதில்லை. ஒரு நாள் இதை விட்டு போறான். அந்த விட்டு போற அந்த சொத்துக்கு அப்படி அடிச்சுக்கிறான். நான் போனாலும் என் பிள்ளைங்க ஆளுவாங்கல்ல, உன் பிள்ளைங்க ஆளுவான்னு நினைச்சியும் பார்க்காத விஷயத்த நீ வந்து அவ்வளவு கணிக்கிற. எதிர்காலத்துல என்ன நடக்க போதே தெரியாத, ஆனா எதிர்காலத்துல என் பிள்ளைங்களை அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழந்து எவ்வளவு சண்டை போறான் தெரியுமா? பக்கத்து வீடுகாரன், அக்கத்து வீடுகாரன், இல்ல சொந்த பந்தங்கள்ல, உறவுகள், அந்த சொத்து நிமிஷமாக எப்படி வெட்டி மடிகிறார்கள், கோட்டும் கேசுமா. நிம்மதி இல்லாமல் அழைக்கிறார்கள் தெரியுமா? நிம்மதி நாளைக்கு வரக்கூடிய நிம்மதிக்கு இன்னைக்கு இவ்வளவு துன்பப்படுறான். மகத்கதானம் துக்கம். அப்பா இவ்வளவு போராடி நீ என்ன சந்தோஷத்தை கண்டனா? ஒன்னும் இல்ல, ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனே இனி ஆளுமே. ஒரு படி மண்ணை கூட உன்னால எதுவும் முடியாது. இந்த உடம்பு வந்து ஒரு சாம்பலா, ஒரு படி சாம்பலா போகுது. அப்போ சந்தோஷம் சொல்றியே, நச்சந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து
ந சக்கரவர்த்தினஹ சுகமஸ்தி விரக்தஸ்ய முனிர் ஏகாந்த ஜீவினஹ. இந்திரன் சந்தோஷமா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? 33 கோடி தேவர்களுக்கு அதிபதி, 3 லோகத்துக்கு அதிபதி. இந்திரன் நினைச்சாதான் மழை பெய்யும். அவனே அசுரர்களால அடிக்கடி இரண்யகசிபு, இரண்யாக்ஷன் போன்ற அசுரர்களால, ராவணன், கும்பகர்ணன் போன்ற ராட்சசர்களால, தாரகாசுரன், சிம்மகாசுரன், பஸ்மாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான அசுரர்களால, சும்பன், நிசம் போன்ற அசுரர்கள், மகிஷாசுரன், எத்தனை அசுரர்கள், எத்தனை ராட்சசர்களால அடிக்கடி இந்திரன் பிடிக்கப்பட்டு கட்சியில் பார்த்தா பூலோகத்தில் பிச்சைத்து நாளிவான் இந்திரன். ஆமா, தேவர்கள்லாம் கட்சியில் பிச்சைத்து நாளிவாங்க. மறுபடியும் பகவான்கள் வந்து அவங்கள சண்டை போட்டு ஜெயிச்சு இது பண்ணி மறுபடியும் சொர்க்கலோகத்தை அனுபவிப்பாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் அந்த சௌக்கியம் இருக்கும், மறுபடியும் விட்டுருவாங்க. விட்டு மறுபடியும் இன்னொரு அசுரம் வருவான், இன்னொரு கஷ்டம் வரும். அவள் தான் அழின்னு அழிவான். இல்லாட்டி அவனுக்கு பிரம்மத்தி தோஷம் வந்துடும். அப்புறமா எங்க லோன்னு அந்த பிரம்மத்தி தோஷம் போகிறதுக்கு யாராவது உதவியோ தேடி அழிவான். யாருன்னா என் பிரம்மத்தி தோஷத்தை எடுத்துப்பீங்களா, என் பிரம்மத்தி தோஷத்தை எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் அதை விநியோகம் பண்ணுவான் இந்திரன். அப்படிலாம் பல அவஸ்தைகள் பட்டு மறுபடியும் அவனுக்கு அபிஷேகம் பண்ணி அவனை சரி பண்ணி அப்புறமா கியூர் பண்ணி அப்போ அந்த பிரம்மதி தோஷம் விடுதலை பண்ணி மறுபடியும் சொர்க்க லோகத்தில் சிம்மாசனத்தில் அவனை கொண்டு போய் உட்கார வைப்பாங்க தேவரெல்லாம், முனிவரெல்லாம். இப்படி எவ்வளவு அவஸ்தைகள் படுறான் இந்திரன். நம்ம அது சரித்திரங்களை பார்த்தா தெரியும். அப்படியேப்பட்ட சொர்க்கலோகத்துக்கே அதிபதியா இருக்கக்கூடிய இந்திரனே அடிக்கடி இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறான், பல தோஷங்களால் அனுபவிக்கிறான். அகலி போய் கெடுத்துட்டான், அதனால விருஷணங்களை இழந்து அவன் வந்து நோய்களால் அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு கௌதமருடைய சாபத்தினால பல இன்னல்கள் அவளுமா அவனுக்கு சரி பண்ணி மறுபடியும் சொர்க்கலோகத்தினால உட்கார வைப்பாங்க. அப்படியேப்பட்ட இந்திரன், சந்திரன் முதலான அப்படியேப்பட்ட 33 கோடி தேவர்களுக்கு அதிபதியாக இந்திரனுக்கே இவ்வளவு துன்பங்கள் உண்டு. அதனால மற்ற தேவர்களை பத்தி சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? யாருமே சௌக்கியமா இல்லை. பிரம்மலோகம் வரைக்கும் சௌக்கியமே கிடையாது. எல்லாமே ஆபிரம்ம போனாலோகே புனராவர்த்தின அர்ஜுனாக. மீண்டும் பிறப்பிறப்பு உண்டு. பிறப்பிறப்பு உண்டுனாவே அவளுக்கு துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இது துக்காலயம், இது அசாஸ்வதம். பிரம்மலோகம் வரைக்கும் துக்காலயம் தான், எதுவுமே நிலையற்றது தான். அதுதான் சொல்றாரு, நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து, கொஞ்சம் கூட சௌக்கியம் கிடையாது இந்திரலோகத்துல. ரொம்ப மேன டான்ஸ் ஊரசி பாகரன் அது அவ்வளோ ஆசையை உண்டாக்கும் அவனுக்கு. அடுத்த நிமிஷம் அப்படியே மனசு ஓடிற மாதிரி எல்லா சுகத்தையும் அழுந்து பிச்சைக்காரனாலே வானான் இந்திரன். உடனே துர்வாசர் வந்து சாபம் கொடுப்பார். ஒன்று அசுரலால் பிடிப்படுவாங்க, இல்லை சாபத்தினால, இல்லாட்டி ஏதாவது யாரையாவது ஒருத்தர் கொண்டு வந்துடுவான். அந்த தோஷத்தினால பிரம்ம தோஷம் போன்ற தோஷங்களால் பிடிக்கப்படுவான். இது மாதிரி ஏதாவது ஒரு துன்பம் வந்துன்னே இருக்கும். ஒன்று அசுரலால, இல்லை சாபத்தினால, இல்லை குருனுடைய பாராமுகத்தினால. பிரகஸ்பதி பாராமுகமும் போயிட்டாரு. அவன் வேற ஒருத்தர் குருவை ஆசிரிச்சு அவருடைய சாபத்தை வாங்கி அங்கே கஷ்டப்பட்டு அவன் ஒரு அசுரனை உண்டு பண்ணி, அவன் துஷ்டா ஒரு அசுரனை உண்டு பண்ணி அதனால துன்பப்பட்டு அப்போ ரிஷியுடைய ஒரு ததிசி மகரிஷி போய் தேகின்னு பிச்சை எடுத்துன்னு போய் கேட்டு அவருடைய உடம்பு எலும்பு கொண்டு வந்து அப்போ விஸ்வகர்மா மூலமா வஜ்ராயுதத்தை சேர்த்து வச்சுன்னு அதுக்கப்புறம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறமா சொர்க்கலோகத்தை அடையணும். எவ்வளவு போராடுறான் அந்த சொர்க்கலோகத்தை. அவன் இத்தனைக்கும் 100 அஸ்வமேத யாகம் பண்ணி முறையாதான் சொர்க்கலோகத்தை அடைஞ்சான். ஆனா அதை கட்டி காப்பாத்துறதுக்கு அவன் எவ்வளவு போராடுறான் பாருங்க. அடையறதுக்கும் போராடினான் அந்த சொர்க்கலோகத்தை. 100 அஸ்வமேத யாகம் பண்ணி தான் பூலோகத்துல அவன் சொர்க்கலோகத்தை அடைஞ்சான். அடைஞ்ச பிறகு அதை பாதுகாக்கிறதுக்கு அவன் எவ்வளவு போராடுறான் பாருங்க. பல பேருடைய சாபம், பல பேருடைய அடி உதைப்பட்டு துன்பப்பட்டு லோலோன்னு அடைஞ்சு பிச்சை எடுத்து பூலோகத்துல கஷ்டப்பட்டு அடிக்கடி தேவருடைய உதவியோ முனிவருடைய உதவி யாராவது உதவியோ கேட்டு பிச்சைக்காரன் மாதிரி அதுக்கப்புறமா பல நோய்களால் வாட்டப்பட்டு அப்புறமா அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு அபிஷேகம் பண்ணி மறுபடியும் சொர்க்கலோகத்துல அவனை தூக்கி கொழுப்பம் மாதிரி உட்கார வைப்பாங்க அவனை, இந்திரனை. அதுக்கப்புறமா மறுபடியும் டான்ஸ், மறுபடியும் அதே சுகபோகங்களை வாழ்வான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதை விட கேவலமான வாழ்க்கை வேற எதுவும் கிடையாது. இந்திரன் அவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கிறான் தெரியுமா. ந சந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சக்கரவர்த்தினஹ. இப்ப நம்ம சொல்றோம் அமெரிக்கா அதிபதி புஷ்ன்னு சொல்றோம். இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு துன்பங்கள் இருக்கும் தெரியுமா. எத்தனை நாடுகளை பகைச்சுண்டு எவ்வளவு துன்பங்கள் ஒவ்வொரு நாள் வாட்டி வதைக்கும், எவ்வளவு பேர்கள் கேட்டு துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க தெரியுமா. சக்கரவர்த்திக்கு கூட சௌக்கியம் கிடையாது. வல்லரசுன்னு பேரு, வல்லரசு நாடுன்னு. அந்த வல்லரசு நாடு அதிபதிகளுக்கு எவ்வளவு டார்ச்சர் வரும் தெரியுமா, எவ்வளவு டென்ஷன், எத்தனை பேருடைய கிடுக்குப்படி, எத்தனை பேருடைய நிர்பந்தங்கள்.
ஒவ்வொரு நாளும் அவன் தூக்கமே கிடையாது. அடிக்கடி அவனுக்கு தேள் கொட்டுற மாதிரி பல துன்பங்கள் வரும். அப்படியேப்பட்ட தசரத சக்கரவர்த்தி 10 திக்குள்ள ரதம் செல்லும். கடைசியில் ஒரு கைகையினால 2 சொல்லு சொன்னதுனால மரணம் அடைஞ்சிட்டார். யார் சௌக்கியம்? எந்த சக்கரவர்த்தி சௌக்கியமா இருந்தாலும் ஒரே ஒரு சக்கரவர்த்தி சொல்லும் பார்க்கலாம். அப்படியேப்பட்ட இந்திரபஸ்தமே கிடைச்சி சூதாடி கட்சியில் தோத்துட்டாரு யுதிஷ்டர். அப்ப காடு காடு அழிஞ்சார், கஷ்டப்பட்டாரு. ஹரிச்சந்திரன் அப்படியேப்பட்ட சக்கரவர்த்தி கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு நாள் பிச்சைக்காரனா போறாரு. நல சக்கரவர்த்தி எல்லாம் சூதாடி தோத்து எல்லாம் கஷ்டப்பட்டார். யார் எந்த சக்கரவர்த்தியாவது ஒருத்தர் சக்கரவர்த்தி ஊர்வசி பின்னாடி போய் அவமானப்பட்டு உலகம் தன்னை அவமானப்படுத்தும் கூட தெரியாம ஊர்வசி மேல உள்ள மோகத்தினால எல்லாத்தையும் இழந்து அப்படி ஒரு வேதனை இல்லை, அவ்வளவு துடிச்சார், மன வேதனை இல்லை, கஷ்டப்பட்டாரு. ஊர்வசி நினைச்சு புலம்பி அந்த அரணை கட்டை கடைந்து ஊர்வசின்னு புலம்பி அவளை அழுது புலம்பி அவரு எலும்புந்தோலம் ஆயிட்டார். அந்த புரூரவசி சக்கரவர்த்தி யயாதி சக்கரவர்த்தி சாபத்தினால வயோதிக நிலை அடைஞ்சு. எந்த சக்கரவர்த்தி நல்லான்னு தான் சொல்ல போறோம். ஒரே ஒரு சக்கரவர்த்தி சொல்லும் பார்க்கலாம். யயாதி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியர் சபிக்கப்பட்டு சிறை அடைஞ்சு கஷ்டப்பட்டார். எல்லாருமே எந்த சக்கரவர்த்தியுமே சௌக்கியமா இல்லை. பலவிதமா சக்கரவர்த்தி தன் 60,000 பிள்ளைங்களும் இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? அவரு சக்கரவர்த்தி 60,000 பிள்ளைங்களும் அப்படியே பஸ்மம் ஆயிட்டாங்க, சாம்பல் ஆயிட்டாங்க. கபிலவஸ்து அவர்ல கரையேற்றத்துக்கு முடியாம கஷ்டப்பட்டார். அப்ப அஸ்வமேத யாகத்தை முடிச்சுட்டு அவர் காலத்தை எய்திட்டார். அவர் சொர்க்கத்தை அடைந்தார். சக்கரவர்த்தி அந்த அம்சமான் திலீபன் இவரெல்லாம் கங்கை கொண்டு வரதுக்கு அவ்வளவு பாடுபட்டாங்க. வாழ்நாள் முழுதும் 30,000 வருஷம் வாழ்ந்து சக்கரவர்த்தியா அவ்வளவு பாடுபட்டாங்க. கடைசியில பகீரதனால்தான் பிரயத்தனத்தினால்தான் அது சாதிக்க முடிஞ்சது. அந்த கங்கை பூமி கொண்டு வர்றது அது பெரிய சாதனை அனுப்பிச்சிட்டோம். அப்ப ஆத்ம லாபத்தை தேடிக்கிறதுக்கு எந்த சக்கரவர்த்தி தான் முயற்சி பண்ணா? எல்லாரும் கஷ்டப்பட்டார்கள். ஆனா பேருக்கு ஊருக்கு நான் சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி இருந்தாலும் சரி, அது யயாதி சக்கரவர்த்தி ஆனாலும் சரி, எல்லாரும் வாழ்க்கையில சந்தன மகாராஜா கூட ஒரு பெண்ணாசையினால தன் பிள்ளையினுடைய பிரம்மச்சரியத்தை காத்து அதுகள் எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளை பிரம்மச்சாரியா போயிட்டானே, கங்காபுத்திரன் அப்படியாப்பட்ட பீஷ்மாச்சாரி அப்படின்னு எவ்வளவு நாள் சந்தன மகாராஜா கவலையிலே இருந்தா தெரியுமா? சக்கரவர்த்தி தான், ஆனா துன்பங்கள் தான் நிறைய அவங்களெல்லாம் வந்து சேர்ந்துட்டு. யாருமே சௌக்கியமா இல்லை. நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சக்கரவர்த்தினா. அப்ப யார் தான்பா சௌக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு சுகமஸ்தி காட்டமா? சுகமஸ்தி விரக்தஸ்ய முனிர் ஏகாந்த ஜீவினா. சுகமஸ்தி யாருன்னா சுகாச்சாரியார் தான். ஏகாந்தமா உட்காந்து அந்த மயில் கோயில்களுக்கெல்லாம் அந்த பாகவதம் சொல்லிட்டு ஆசையற்றவராக திகம்பரராக அந்த பெண்களுக்கே ஆசை விட்டு போகும்படியாக அப்படி திகம்பரரா சஞ்சரிச்சாரே அந்த முனிவர்களுக்கு ஏகாந்த ஜீவினகா தனியா பாகவத புஸ்தகத்தை கொண்டு போய் உகைச்சிட்டு அழகா பாகவதம் படிச்சு ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு எந்த பொறுப்புகளும் கிடையாது, எந்த சம்சாரம் எந்த பாரங்களும் கிடையாது, எந்த சுமைகளும் கிடையாது. அவர்கள் எல்லா ஆசைகளும் விட்டவர்கள். இந்த ஆசைகள் தானே துன்பத்துக்கு காரணம். பலவிதமான ஆசைகள். நான் இவர்களை கரையேற்றுவேன், அவங்கள கரையேற்றுவேன், என் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டாவது என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய உறவினர்களை நான் கரையேற்றிடுவேன், அவர்களுக்காக அப்படி தியாகம் பண்ணுவேன், என் வாழ்க்கையை அப்படி பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா பகவத் பக்தி கூப்பிட்டா மட்டும் வரமாட்டேன், பகவன் நாமா மட்டும் சொல்ல மாட்டேன், ஆத்மலாபத்தை மட்டும் தேடிக்க மாட்டேன். ஆனா அந்த குடும்ப உறுப்பினர்களுக்காக ஓடா தேஞ்சி அப்படி உடம்ப சந்தனமா இழைச்சி அப்படி எலும்பும் தோலுமா உடம்பெல்லாம் தோல் சுருகி போய் கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த உடம்பெல்லாம் சித்திரவதைப்படுத்திக்கின்னு மனசு புண்படுத்திக்கின்னு பல சுறுசொற்களை கேட்டுக்கின்னு அவமானங்களை பட்டுக்கின்னு அப்படி இருந்தாலும் இந்த கிரகத்தில் இருப்பியே தவிர இதை விட்டு வெளியே வரமாட்டேன். ஏன்னா பலவந்தப்படுத்தப்பட்டது போல் இந்த மாயில் எதான் பகவான் சொல்றான், இதான் என்னுடைய மாயை. அந்த மாயை தான் அவர்களை போட்டு புரட்டி எடுக்குது. இவ்வளவு வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். நிர்பந்தப்படுத்தப்பட்டது போல் இவர்கள் செயல்படுகிறார்கள். யார் உங்களை நிர்பந்தப்படுத்து? நான் இல்லை, இது இல்லற தர்மம், நான் கடைப்பிடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை முடிச்சுட்டு அதை பண்ணிட்டோம், அதை முடிச்சுட்டு அதை அடையணும், அதை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எதிர்காலத்துக்கு இதை செய்யணும்.
அப்போ இதெல்லாம் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. வேற யாரும் உங்களை ஏமாத்தல, நம்மளையே நாம ஏமாத்திக்கிறோம். நம்மளே நாம ஏமாத்திக்கிறோம். ஒரு விஷயம் பகவத்கீதையில இருக்கு, அதை பார்த்தோன்னா தெரியும். அததேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதீவ நியோஜிதா. இந்த இச்சையில இந்த ஆசைதான் அடிமையாவதுக்கு காரணம். இந்த பந்தங்கள்ல அதுக்காக மனுஷன் பாவத்தை செய்யறான். மற்றவன் எக்கடி கட்டு போனான்னா என் குடும்பம் வாழணும், நான் நல்லா இருக்கணும், என் புலம் திருப்தி முக்கியம். தன் சுயநலத்துக்காக மற்றவருடைய இன்பங்களுக்கு எடுத்தாவது, பிறத்தில் சொத்தை அபகரிச்சாவது இது எனக்கு உரியது அப்படின்னு சண்டை போட்டு உறவினர்கள் அண்ணன் தம்பிகளை பகைச்சுண்டாவது தன் குடும்பம் வாழணும், தன் பிள்ளைகள் வாழறதுக்காக எத்தனை பேருடைய வயிற்றுச்சலை கொட்டின்று கஷ்டப்பட்டு ஆனா வெறும் இது தப்புன்னு தெரியும், இது பாவம்னு தெரியும், பிற சொத்தை ஆட்டையை போட்டு தன் குடும்பத்தை காப்பாத்துறது இல்லாட்டி தனக்குரிய சொத்துன்றதுனா கூட, ஆனா பிற மனசை புண்படுத்தி அந்த சொத்தை அனுபவிக்கிறது இது பாவம்னு தெரியும். ஆனா அந்த பாவத்தை விருப்பம் இல்லைனாலும் பலவந்தப்படுத்த ஏதோ ஒரு பலவந்தம், எதுனா குடும்ப உறுப்பினர் மேல உள்ள பட்டுதல், ஆசை, ஏதோ ஒரு விஷயத்துல பலவந்தப்படுத்தப்பட்டு அது அனிச்சன் நபி உண்மையிலே விருப்பம் இல்லை இவர்ல பகைச்சிக்கிறது. ஆனா எனக்கு சொத்து வேணுமே, சுகம் வேணுமே, என் குடும்பத்தை காப்பாது அப்படின்னு பலவந்தப்படுத்தப்பட்டது போல ஒரு மனுஷன் செயல்படுகின்றானே. அனிச்சன் நபி வாஷ்ணேய பலாதீப நியோஜிதா, பலவந்தப்படுத்த நியமிக்கப்பட்டது போல இந்த செயல்களை செய்கிறானே. எதனால் கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதுதாண்டாப்பா என்னுடைய மாயே. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா. இந்த ஆசைதான், ஆசை 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 பேராசை, இந்த ஆசை கோபம், இது ரஜோகுணத்தினால உண்டான இவைகளுக்கு, இந்த ரஜோகுணத்துக்கு குணங்களுக்கு வசப்பட்டு ஒரு மனுஷன் முக்குணமான மாயைக்கு வசப்பட்டு இருக்கலாம், காலத்துக்கு வசப்பட்டு இருக்கலாம், குணங்களுக்கு வசப்பட்டிருக்கான், கர்ம வினைகளுக்கு வசப்பட்டிருக்கான். நான் இன்னைக்கு செயல்படாம இருக்கணும்னா இருக்க முடியாது. உன்னுடைய பாப புண்ணியம், உன்னுடைய கர்ம வினை உன்னை செயல்படுத்த தூண்டும், உன்னை பலவந்தப்படுத்தி உன்னை செயல்பட வைக்கும். மாடு மாதிரி கஷ்டப்பட்டு துணி துவைச்சுண்டு இது பண்ணிட்டு ராமன் எல்லா பண்டு பாத்திரங்கள் எல்லா வேலையும் காலையில் எழுந்து ரெகுலரா கரெக்டா என்ன நியமிக்கப்பட்டது போல எல்லா சேவைகளும் செய்யறாங்களே, எல்லா வேலைகளும் செய்யறாங்களே, யாரால? கர்ம வினை அது பலவந்தப்படுத்தப்பட்டு அவர்கள் செயல்படுகிறார். யாரும் கண்ட்ரோல் பண்ணல, இவங்க கர்ம வினையே கண்ட்ரோல் பண்ணுது அவங்கள. அதுதான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தன் நியமனத்துல வச்சுட்டு அவர்ல நியாமகனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் அந்த தன்னோட நியமத்துல வச்சுட்டு அவர்ல இப்படி படாத பாடுபடுத்துறான் பகவான். அவர்ல ஆட்டி படைக்கிறான். அதுதான் ஆண்டவன் பேரு. ஆனா எதன் மூலமானா அவருடைய முக்குணங்களாக மாயினால இப்படி செயல்படுகிறார்கள். அந்த ஆசை, அந்த கோபம், இந்த தாபம், இதெல்லாம் ரஜோகுணம் தமோ குணம்னால, தீய குணங்களால, குணமயமான மாயால உண்டாகக்கூடிய இந்த தீய குணங்களால பலவந்தப்படுத்தப்பட்டு இப்படி செயல்படுகிறார்கள். ரஜோகுணத்தினால உண்டாகக்கூடிய இந்த காமந்தான் கடைசியில கோபத்துல, தமோ குணத்துல உண்டாகக்கூடிய கோபத்துல கொண்டு போய் தள்ளிடுது. இந்த கோபத்தினால, எரிச்சல்னால இவர்கள் என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறாங்க, எல்லா பாவத்தையும் செய்கிறார்கள். காமம் குரோதம் தானே பாவங்களை செய்ய தூண்டுவதற்கு காரணமே வந்து யோசிச்சு பாருங்க. அது மகா அசனம். எவ்வளவு ஆசைகளை நீ எவ்வளவு அனுபவிச்சாலும் நிறைவேறின ஆசைகளை விட நிறைவேறாத ஆசைகள் தான் அதிகம். அதை நிறைவேற்றி கொள்ளதான் நிறைய ஓடுறான் ஒரு மனுஷன், நாள் முழுதும் உழைக்கிறான். அனிச்சன் நபி இது துன்பத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சு கூட விருப்பம் இல்லாமே, ஆனா பலவந்தப்படுத்தப்பட்டு செயல்படுகிறான். விருப்பம் இல்லை, எவனுக்கு உத்தியோகத்துக்கு போகிறது விருப்பம் இருக்கு சொல்ல பார்க்கலாம். ஆனா பலவந்தப்படுத்தப்பட்டது போல ஏன் அந்த உத்தியோகத்தை செய்யறானா? அனிச்சன் நபி பலாதீவ நியோஜிதா, பலவந்தப்படுத்தப்படும் ஆசைதான் காரணம். பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசைதான் காரணம், சொத்து சுகங்களை சேரணுன்ற ஆசைதான் காரணம். காமயேஷ அதுதான் கோபத்துல கொண்டு போய் தள்ளிடுது. காமத்தை உட்பட்டுன்னா, ஆசைக்கு உட்பட்டுன்னா கோபம் உண்டாகும். கண்டிப்பா கோபத்துக்கு வசப்பட்டு தான் ஆகணும். ஆசைக்கு வசப்பட்டு இல்லை, அப்போ கோபத்துக்கு வசப்பட்டு தான் ஆகணும். அது பெண் ஆசையா இருந்தாலும் சரி, அது மண் ஆசை, எந்த ஆசையா இருந்தாலும் சரி, அப்போ நீ கோபத்துக்கு உட்பட்டே ஆகணும்.
அந்த எரிச்சல் டென்ஷன்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். பல டென்ஷன்கள், அதனால தான் பிபி உண்டாகுது, அது உண்டாகுது, எல்லா ப்ராப்ளம்ஸும் உடம்புல உண்டாகுது. அப்போ சொல்ற காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகா ஆசனம். திருப்திப்படுத்தவே முடியாது இந்த ஆசைகள். ஆனா எவ்வளவு அனுபவிச்சாலும் போதலன்றான். இன்னும் டே, அத்தியாவசிய தேவை கிடைச்சா போதுண்டா. இது வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியாது. இன்னும் வேணும். மகா ஆசனம் திருப்திப்படுத்த முடியாதது. ஆனா மகா பாப்மா. அதுக்காக எந்த பாபங்களையும் செய்ய துணிஞ்சிடறான் இவன். என்ன வேணா போய் சொல்றேன், என்ன வேணா கபடங்களை நான் கடைபிடிக்கிறேன், ஆளுக்கு தகுந்த மாதிரி சிரிச்சு பேசுறேன், என்ன வேணாலும் பண்றேன், என்ன கபடம்னா பண்றேன், இல்ல கணக்கு பொய் கணக்கு சொன்னோட பொய் கணக்கு எழுதி போடுறேன். உத்தியோகத்துல என்னென்ன கோல்மால் என்ன தில்லுமுள்ளு வேலை பண்ணுமோ எல்லாம் பண்றேன், எந்த பாபங்களும் வேணா பண்றேன். ஆனா நான் சௌக்கியமா இருக்கணும். பேராசை, அந்த அந்த ஆசை தான் காரணம். அதுக்காக யார் மேல வேணா கோவப்படுவேன், எரிஞ்சு விடுவேன். அதுல வர பாபத்தை நான் உணரவே மாட்டேன். இந்த ஆசைகள் பாவண்டா, இந்த கோபம்லாம் பாவண்டா. பிறருடைய துன்பத்தை பிறருடைய வயிற்றுச்சலை நம்ம கொட்டி கூடாதா, இந்த பாவண்டான்னு என் தேவைகள் தான் தவறுன்னு தெரிஞ்சே பாவம் சரதி புருஷா. அந்த பாவத்தை அந்த புருஷன் செய்கிறானா. அப்போ மகா பாப்பம் இதுதான்ப்பா. மகா பாவத்தை விளைவிக்கக்கூடியது இந்த ஆசைகள் தான், இந்த கோபங்கள் தான் மகா பாவத்தை செய்ய தூண்டுவது. தெரிஞ்சுக்கப்பா. அதனால் வித்தியனும் மிக வயிறிடம். இது எதிரின்னு தெரிஞ்சு, இந்த ஆசை தான் உனக்கு எதிரி. முதல் அதை தெரிஞ்சுக்கும். இந்த குடும்பத்தின் மேல உள்ள உறுப்பினர் மேல உள்ள ஆசைகள் பட்டுதலோ, அல்லது பணத்து மேல உள்ள பட்டுதலோ, இந்த தேகத்து மேல உள்ள புலன் திருப்திகள் உள்ள பட்டுதலோ, இதுதான்ப்பா உனக்கு எதிரின்னு முதல் தெரிஞ்சுக்கப்பா. அது தெரிஞ்சினாவே நீ எவ்வளோ விஷயத்துல இருந்து வெளியே வந்துடுவ. அதை தெரிஞ்சிக்காம இந்த புகை மண்டிய புத்தி உள்ளவர்களால தூமேன ஆவரியதே, அதாவது புகை போல இந்த மாயையானது உன் கண்ணை மறைக்குதான், மறைச்சு பலவந்தப்படுத்தி இவனை செயல்பட தூண்டி இவனை சின்னாபண்ணப்படுத்துது அப்படின்னு சொல்றார். அப்போ சுகமஸ்தி விரக்தசிய முனேர். இந்த ஆசைகளை, இந்த ஆசைகளை விட்டவர்கள் தான் நிம்மதியா இருக்கிறாங்க. அவர் பாடு பகவான தியானம். முனின்னா மனநசீலன்னு அர்த்தம், பகவானை தியானிக்கிறவன் அர்த்தம். முனேர் ஏகாந்த ஜீவினகா. எப்பொழுதும் பாகவதம் படிச்சிருந்து முனிவனாக, அதாவது மனநசீலனா பகவானை தியானித்து கொண்டிருப்பவனாக. அப்போ சுகமஸ்தி, சுகமா இருக்கிறான் அவன் தான். ஏன்னா எங்கேயோ கிடைக்குது உணவு, அதை சாப்பிட்டு போயினே இருக்கான் பாடுது. ஒரு இந்த ஜான் வயிற்றுக்கான உணவு பகவான். எத்தனையோ இன்னைக்கு அன்னதானங்கள் நடக்குது, எவ்வளவு சத்திர சாவடி இருக்குது, எத்தனையோ கோயில்கள்ல இன்னைக்கு சின்ன பிரசாதம்ன்ற பேர்ல இந்த தொன்னையில 2-3 தடவை கூட கேட்டா கொடுக்குறாங்க. சாப்பிட்டா வயிறு நிரம்பிடுது, எங்கேயோ தண்ணி குடிச்சிடலாம், ஆனந்தமா பொழுது போகலாம். இவ்வளவுதானே. இந்த சாப்பாடு, தண்ணி, உணவு, ஒடுக்க உடைகள் கூட நம்மளுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு பிச்சைக்காரெல்லாம் கூட 4-5 கூட வச்சிருக்கான் மாத்திக்கிறது வஸ்திரம். இன்னைக்கு வஸ்திரங்கள் இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தா எந்த வித குறைச்சலும் கிடையாது, எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா இதெல்லாம் போதலை. இதுக்கு மேல நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்துக்காக எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ டென்ஷன்கள் அனுபவிக்கிறான் மனுஷன். இல்லை நான் கௌரவமா வாழணும், நான் அந்தஸ்தோட வாழணும், ஊர் மெச்சிக்க நான் வாழணும், இல்லை நான் உலகம் நம்மளுக்கு காரித்துப்போம், நான் மானத்தோட வாழணும், கௌரவமா வாழணும்னு சொல்லிட்டு தான் அப்படிதான் இந்த அந்தஸ்தை தேடிக்கிறதுக்கு, இந்த உலகம் மெச்சிக்கிறதுக்கு, ஊருக்காக வாழறான் பாரு. அப்பதான் இவன் நிறைய சிரமங்கள் படுறானா. அப்படியாவது அவமானப்படாமல் இருக்கானா, அப்பதான் நிறைய அவமானப்படுறான். குடும்ப உறுப்பினர்களாலேயே அவமானப்படுறான், துன்பங்கள் அனுபவிக்கிறான். இவன் எதெல்லாம் கட்டி காப்பாற்ற நினைச்சானே அதெல்லாம் கைவிட்டு போகும்போது தான் மனசு முறிவடைகிறான். அவமானங்கள் ஏற்படும் போது, எல்லா ஸ்டேட்டஸு, எல்லா அந்தஸ்துகளும் கீழே வீழ்ச்சி அடையும் போது மனசு துடிச்சு போறான். அப்போ இவனுடைய மனக்கொட்டைகள்லாம் பகவான் முறியடிக்கிறான். எதுக்கான வைராக்கியம் உண்டாகி என் இடத்துல சரணம் அடையணுன்றதுக்காக தான். ஆனா மனுஷன் உணர மாட்டான், எங்கேயோ ஓடுறான். ஏதோ சௌக்கியம் இருக்குன்னு தேடி ஓடுறான். அதான் சொன்னேன் இல்லையா, காணல் நீர். பாலைவனத்துல ஒரு சொட்டு ஜலம் கூட கிடையாது. தேடி பார்த்தா கூட அப்படியேப்பட்ட பாலைவனத்துல ஒரு மானானதுனால தண்ணி தேடி ஓடி போச்சேன். ஏன்னா சூரிய கிரணங்கள் அந்த மண்ணில் பட்ட உடனே ஒரு பல இருக்கு. அது பார்த்தா தடாகம் மாதிரி தெரியுது, அந்த நீர்நிலையை போல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த மானானது அந்த நீர்நிலையை தேடி ஓடுது.
அது பார்த்தா ரிசீவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு, பின்னாடி போயிட்டே இருக்கு. ஆஹா, அங்க இருக்கு தண்ணி, நான் இங்க இருக்குன்னு நினைச்சேன், சரி அங்க இருக்கு, இன்னும் கொஞ்ச அளவு போனா தண்ணி கடிச்சிடும், இன்னும் கொஞ்ச அளவு போனா தண்ணி கடிச்சிடும், இன்னும் கொஞ்ச அளவு போனா தண்ணி கடிச்சிடும் அப்படின்னு நாங்கள் பார்த்தா தண்ணீரே இல்லாம கடைசியில அந்த மானானது ரொம்ப தொலைவு கடந்து வந்த அந்த வெயில்ல தாவப்பட்டு அந்த பாலைவனத்துல சுருண்டு செத்து போயிடுது. அப்படிதான் நான் இந்த விஷயத்த முடிச்சிட்டுனா அந்த விஷயத்த முடிச்சுன்னா இந்த ஆசை அடைஞ்சிட்டுன்னா என் பிள்ளை பட்சி வந்துட்டான்னா நான் சரியாயிடும், அது சரியாயிடும், இது சரியாயிடும், நான் என் மனக்கொட்டைகளை நிறைய, நான் சௌக்கியமா இருப்பேன், நான் சௌக்கியமா இருப்பேன், நான் சௌக்கியமா இருப்பேன், நான் சௌக்கியமா இருப்பேன். கடைசியில் என்னன்னா அப்பா அதுக்கு தகுந்த பிரச்சனைகள் வரும்போது அதை முடிச்சு நான் சௌக்கியமா இருப்பேன், இதை முடிச்சு சௌக்கியமா இருப்பேன் அப்படின்னு முடியத்துக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. இப்படிதான் அந்த காணல் நீர் போல சௌக்கியம் கிடைக்கும், சௌக்கியம் கிடைக்கும், சௌக்கியம் கிடைக்கும்னு சௌக்கியம் இருக்குதான் நினைச்சு ஏமாந்து போதே. அதான் சொல்றார், மமமாயா துரத்தியா, கீதையில பகவான் சொல்றார், என்னுடைய மாயை கடக்க முடியாதது. ஆனா மாம் பிரபத்தியந்தே ஏஷாம் மாயாமேதம் தரந்திதே, என்னை யார் சரணம் அடைகிறார்களோ அவர்கள் மாயை கடந்து விடுகிறார்கள் சுலபமாக அப்படின்னு கீதையில பகவான் சொல்றான். அப்போ இந்த உலகத்துல என்ன சௌக்கியங்களும் என்னதான் படிப்படி பெரிய பெரிய பிஹெச்டி படிப்படி எம்எட் படி என்னென்னலாம் படிச்சுக்கோ, எது படிச்சு நீ நல்லா சம்பாதிக்கிற, அதை பண்ற, இதை பண்ண, சௌக்கியமா நடக்காது. அதுக்கான எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற அதுக்கான செலவுகளும் வரும், அதுக்கான துன்பங்களும் வரும். இப்போ நான் சொல்றேன், அந்த 10 லட்சம் இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணான்னு சொன்னேன், அது மாதிரி அந்த 10 லட்சம் ரூபாயில எத்தனை 10,000 ரூபாய் இருக்குது. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரு 50 பேர் சாப்பாடு போடலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு ஒரு 50 பேருக்கு தாராளம், 10,000 ரூபாய்க்கு தாராளமா 50 பேருக்கா, எவ்வளோ பேருக்கு, 100 பேருக்கு 150 பேருக்கு சாப்பாடு போடலாம். நல்லா சமையல் செய்து வச்சு அழகா அந்த மனம் குளிர்ந்து அந்த ஏழைப்பட்டவர்கள் கை தூக்கி ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்பா சேமா இருக்குன்னா, அந்த பாவம் செய்தாலும் நம்மையும் நம்ம தலைமுறையும் தாக்கும், நம்ம புண்ணியம் செய்தாலும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சேமா வாழ வைக்கும் இல்லையா, நம்ம தலைமுறையை சேமா வாழ வைக்கும் இல்லையா. அந்த அன்னதானன்றது ரொம்ப 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 வசதி. அதே மாதிரி பாகவதம், பகவத் பக்தி விஷயத்தை நாம சங்கீதத்துக்காக பயன்படுத்தணும் பணத்தை. அப்ப பக்தி விஷயத்துக்காக தர்மத்துக்காக பயன்படுத்தணும். தர்மம் தான் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆனா 10 லட்சம் டாக்டர்களை செலவு பண்ணி உயிர் போயிடுச்சு. தர்ம காரியங்களுக்காக நம்ம பணம் செலவாதுன்னு சொன்னா, அப்போ ஒவ்வொருத்தருடைய வயிற்றுல போய் நீ உன் பேங்க்ல சேமிச்சு வைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய வயிற்றுலையும் நீ உணவாக நீ சேமித்து வைக்கிறார் உன்னுடைய புண்ணியத்தை. அந்த புண்ணியம் உன்னை காப்பாற்றும். அப்போ 10 லட்சம் ரோட்ல போட்ட மாதிரி ஆயிப்போச்சு டாக்டர் செலவு பண்ணி. ஆனா அந்த 10 லட்சத்துல எவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்கலாம் தெரியுமா, எவ்வளவு பேருடைய மனசு குளிர் வச்சிருக்கலாம் தெரியுமா, எவ்வளவு பேருக்கு வஸ்திர தானம் பண்ணியிருக்கலாம், வஸ்திரங்களை வாங்கி அவங்களுக்கு வேஷ்டி புடவை வாங்கி கொடுத்துடலாம், 10 பேர் மனசு குளிரும். அதே சமயத்துல எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டுடலாம் வயிறு நிறைய. இந்த 10 லட்சத்துக்கு எவ்வளோ நல்ல தர்ம காரியங்கள் பண்ணிருக்கலாமே. ஃபர்ஸ்ட் மெயினா என்ன தேவை, உணவு தான் தேவை. அந்த உணவு தான் முதல்ல, அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அப்புறமா அவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீ பாகவதம் சொன்னாலும் கேட்பாங்க, பகவத்கீதை சொன்னாலும் கேட்பாங்க, ராமாயணம் சொன்னாலும் கேட்பாங்க. அவங்களுக்கு முதல்ல அந்த பசியை அடக்கணும். அந்த ஒரு வேளை உணவு தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த ஒரு வேளை உணவு அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அருமையா, அப்பா நீ நல்லா இருப்பப்பா, உன் குடும்பம் சேமமா இருக்கும்பா அப்படின்னு மனமாந்து அந்த குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்றாங்க பார்த்தியா, அந்த ஆசீர்வாதம் நம்மளை காப்பாற்றும். நீ மற்றவங்க வயிற்றுல கொட்டின்ட்டு என் சொத்து என் சுகம் அப்படின்னு அண்ணன் தம்பிகளை பகைச்சிட்டு சண்டை போட்டு அப்படி கோர்ட்டு கேசுமா அலைஞ்சி அந்த சொத்துக்களை பிடுங்கி நான் பெரிய புது வீடு கட்டிக்கிட்டேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சுயநலத்துக்காக உழைச்சி மற்றவங்க வயிற்றுல கொட்டின்ட்டு என் சுயநலம் முக்கியம்ட்டு நான் கோடி கோடியா சம்பாதிச்சு வீட்டில் பூட்டி வச்சா அது நம்மளுக்கு சாபத்தை தான் வாங்கி கொடுக்கும், துன்பத்தை தான் கொடுக்கும். என்ன சௌக்கியமா நீ கார்ல சுத்தலாம், ஏசியில சுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா மனசுல பார்த்தா நிம்மதி இருக்காது. கவலைகளோடவே மனுஷன் செத்து போவான். உன் சொத்துக்கு தான் வருவாங்களே தவிர நல்லவங்களை நீ பார்க்க முடியாது. உன் சொத்துக்கும் பின்னாடி காக்கா கூட்டம் மாதிரி சுத்துறவங்கள தான் நீ பார்க்க முடியும். அந்த இடத்துல தீயவர்களை தான் நீ பார்க்க முடியும். நீ பணம் நிறைய வச்சிருக்கும் போது அந்த பணத்துக்காக உன் பின்னாடி சுத்துவாங்க. ஆனா ஏழைப்பட்டவனா இருக்கும்போது நல்லவங்களை நிறைய பேர் பார்க்கலாம். 4 பேருக்கு அன்னதானம் பண்ணி பாருங்க, தெரியும் எவ்வளோ பிச்சைக்காரர்கள் இன்னைக்கு பிச்சை எடுத்துன்னு இருக்காங்க தெரியுமா.
ரோட்ல கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பொட்டலம் சாப்பாடு உணவு வாங்கி கொடுத்து பாருங்க. அதுல இருக்குங்க சந்தோஷம். அதுல பகவான் என்ன பண்றான்னா, நீங்க அவங்க வயிற்றுல வந்து நீங்க சேமிச்சு வைக்கிறீங்க உங்க புண்ணியத்தை. பேங்க் மாதிரி உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு உதவும். பேங்க் லாக்கர்ல இருக்கிற மாதிரி எப்போ வேணா எடுத்து அந்த புண்ணியமானது சமயத்துல உங்களை வந்து கை கொடுக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா? சத்தியம் அத்தனையும். 4 பேரை குளிர வைக்க பாருங்க. மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தி நம்ம அந்த சொத்து சுகங்களை அனுபவிக்கும். நம்ம கபடங்களை ஆசைச்சு பொய்களை சொல்லி அப்படி உத்தியோகங்களை பார்த்து லட்சமா சேர்த்து என்னத்த லாபத்தை கண்ட சொல்லு பார்க்கலாம். பாப திரவியோப ஜீவினா கல்மஷ சித்தானா, கல்மஷ சித்தத்தோடு வாழ்ந்து நோய்களாலையும் துன்பங்களாலையும் பிரச்சனைகளாலும் கடைசியில மரணங்களாலையும் எவ்வளோ நொடிஞ்சு போறோம். இதெல்லாம் ஏன் வருது இந்த நோய்கள்லாம்? சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் வருது? பாபம்தான் காரணம். பாபம் பண்ணாம எப்படி துன்பங்கள் வரும்? பாபம் பண்ணாம எப்படி நோய்கள் வரும்? சொல்லும் பார்க்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு காரணம் இல்லாம எப்படி காரியம் நடக்கும்? யோசிக்கணும். ஏன் நம்மளுக்கு இந்த துன்பம் அனுபவிக்கிறோம்? ஒவ்வொரு துன்பங்களும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு துன்பங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க பண்ண பாவம் தான் துன்பங்களா வருது, துன்பங்களா விடியுது. எல்லா வசதிகளும் இருக்கு, சொகுசு இருக்கு, எல்லாம் இருக்கு, டீசன்சியா வாழறேன், எல்லாம் ஓகே தான். ஆனாலும் ஏதோ ஒரு கவலை, தாங்க முடியாத ஒரு துக்கம் வந்துடுச்சு. என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை ஆயிட்டான். பார்த்தா அவர்கள் வந்து உடம்புல பார்த்தா தேக வளர்ச்சியும் இல்லை, மூளை வளர்ச்சியும் இல்லை. அப்படி ஒரு குழந்தை பிறந்தது ஒரு வீட்டில். அவங்க வந்து அந்த பிள்ளைய நினைச்சு ஓட அழறாங்க, புலம்புறாங்க. ஏன் இது மாதிரி பிள்ளை பிறக்கணும் நம்மளுக்கு? பாபம்தான், பாபம்தான். அறிவு வளர்ச்சி இல்லாத பிள்ளை பிறந்திருக்கு அந்த வீட்டில். அந்த குழந்தைக்கு சரி பண்றதுக்கு அவ்வளவு டாக்டர்ஸை பார்க்குறாங்க, லட்சமா செலவு பண்றாங்க. ஆனால் அந்த குழந்தைய கட்சி வரைக்கும், ஏன்னா பிறவிலேயே அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத, ஒரு தேக வளர்ச்சி இல்லை, அது வந்து ஊனமாக அந்த குழந்தை பிறக்குது. அதுக்காக அவர்கள் அவ்வளவு லட்சம் செலவு பண்றாங்க. அப்போ அந்த குழந்தை மட்டும் துன்பத்தை அனுபவிக்கல, அந்த குழந்தைய போஷிக்கிறதுக்கு ஒரு அப்பா அம்மா, அந்த குடும்பமே எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா? ஏன்? அதான் பாவம். பாவம் சரதி புருஷா. நீ பண்ண பாவம் தான் பலவந்தப்படுத்தப்பட்ட போல இந்த பாவம் பண்ணல, அதுக்கான பலன் தான் இது. பலாதீவ நியோஜிதா. அப்படி பலவந்தப்படுத்தப்பட்டது போல மனுஷன் உழைக்கிறான்னா ஏதோ பாவத்தை தேடி வர்றான், பாவம் பண்றான். தன்னை அறியாமல பகவானை மறந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாவம் தான். கிருஷ்ணாத் விமுகஸ்ய அதர்மசீலஸ்ய. நான் சொல்ல இதெல்லாம் விதுரர் சொல்றாரு, எல்லாம் சாஸ்திரம் தான் நான் சொல்றதெல்லாம். இவன் நான் சொன்னதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிறத சொல்றேன். கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இருக்கிற காலங்கள்லாம் அதர்மசீலஸ். இவன் அதர்மமான நடத்தை உடையவன். இவன் வந்து அதர்மமா செய்யறான், பாவத்தை செய்யறான். அதர்மனாவே பாவம் தானே. எப்பெல்லாம் நீ கிருஷ்ணனை மறந்திருக்கிறியோ அப்பெல்லாம் நீ அதர்மங்களை தான் செய்து கொண்டிருக்கிறாய், பாவங்களை தான் செய்கிறாய் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. விதுரர் சொல்றாரு, விதுர நீதியில சொல்லப்படுகிறது. கிருஷ்ணனை எப்பெல்லாம் நினைக்கிறியோ அன்னைக்கு நீ எந்த ஒரு சண்டாள குடும்பத்துல பிறந்திருந்தா கூட நீ பரிசுத்தமானவன். சத்யஹா புனந்தி, சத்யஹா புனந்தி. உடனே அவள் பரிசுத்தம் அடைந்து விடுகிறான் பகவான் நினைக்கும் போதெல்லாம். அதனால் கிருஷ்ண பக்திக்கு வாங்க. ஏழைப்பட்டவர்களை கண் திறந்து பாருங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ஆபத்து காலத்துல கொண்டு போய் உதவுங்க. அவர்கள் வந்து கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஓடியிட்ட பிச்சையும் உகந்தளித்தவனும் சாடி விட்ட குதிரை போல் முன்னே வந்து நிற்குமே அப்படின்னா, சாடி விட்ட குதிரை போல் நம்மளை காப்பாத்துறதுக்கு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண தர்மங்கள்லாம் வந்து முன்னாடி நிற்குமா? ஒரு நாயா பின்னாடி நாயா ஒரு தர்ம தேவதை பின்னாடி துரத்தின்னு வந்தது இல்லையா தர்மபுத்திரருக்கு? எது? அவர் பண்ண தர்மங்கள். அந்த நாயா உழைக்குதான். அந்த நாயா வந்ததுல பின்னாடி தர்மபுத்திரருக்கு, அதுதான் வந்து முன்னாடி நிற்கும். கூட வந்த தம்பிமார்கள் ஒருத்தனும் வரல, பீம எல்லாம் வழியில விழுந்துட்டாங்க. தம்பி வரல, கட்டின மனைவி திரௌபதி யாரும் வரல, பெத்த அம்மா யாரும் வரல. ஆனா அவர் செய்த தர்மம் இருக்கு பத்தியா, அந்த தர்மம் தான் தர்மபுத்திர பின்தொடர்ந்த நாயா வந்து தான் தெரியுமா. திரும்பி பார்த்தா இந்த நாய் வந்திருக்கு. நாய்க்கு அப்ப இந்திரன் சொன்னானா, நாய்க்கு இடம் இல்லை, உங்களுக்கு ஒன்னா இந்த சொர்க்கலோகத்துல இடம் இருக்கு, ஆனா நாய்க்கு இடம் இல்லைன்னு. அப்போ கட்டின மனைவி வரல, கூட வந்த தம்பி வரல, அப்பா அம்மா யாரும் வரல, இந்த நாய் மட்டும் என் கூட வந்திருக்கு. அந்த நாய்க்கு இடம் இல்லைன்னா எனக்கும் இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பின்வாங்கி போனார். அப்பதான் அந்த நாய் இல்ல, திரும்பி பார்த்தா தர்ம தேவதை. நீ பண்ண அந்த தர்மம், அந்த தர்ம தேவதையானது தெய்வமா வந்து நிக்கிறது. அப்பா
நான் நாயா வந்தாலும் உனக்கு நாயா உழைச்சேன்டா அப்பா, நீ அப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்ம தேவதை அப்படி ஆசீர்வாதம் பண்றது. அந்த தர்ம தேவதை யாரு? இந்த தர்மபுத்திரர் இருக்காரே அவருடைய அப்பா, அந்த தர்மராஜா, அந்த தர்ம தேவதை. அப்போ உனக்கு எங்கேயுமே குறையிலடா அப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. அப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு அந்த தர்மம் நாய் மாதிரி அவர்களுக்கு பின்தொடர்ந்து வருமா, அது அவங்கள காப்பாத்துறதுக்கு, அவங்கள சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்குமா. எல்லாமே தம்பிமார்கள் எல்லாம் கீழ் வந்துட்டாங்க. ஆனா தர்மத்தை திடனிஷ்டியா பிடிச்சிருக்கிற இவருக்கு அந்த தர்ம தேவதை சொர்க்கத்துக்கு அழிச்சு போச்சான். கர்ணன் படத்தோட பார்த்துருப்பீங்க. அவன் செய்த தர்மம் அவன் உயிரை காப்பாத்துது. அந்த தர்மத்தையும் தானம் பண்ணது பிறகுதான் அவனுக்கு மோட்சம் கர்ணனுக்கு, இல்லையா? பாக்குறோம் இல்லையா? அதுதான். அப்போ நாம பண்ணக்கூடிய தர்மம் தான் நம்மளை காப்பாத்துமே தவிர, உன் சுயநலத்தினால நீ சொத்து சுகம் சேர்த்து வச்சா பணம் பதவி இந்த உறவினர்கள் எதுவுமே உன்னை காப்பாத்தாது. எல்லாமே துன்பங்களை, அப்படியே உயிரோடு இருக்கும் போது உனக்கு துன்பங்களால வாட்டி வதைப்பார்கள். உனக்கு இருதலை கொல்லி போய் நீ அழிஞ்சுதான் இருக்கணும், துன்பம் தான் படணும். அப்படியே கிடைச்சாலும் அற்ப சௌக்கியம் கிடைக்கும், ஆனா அதிகமான துக்கங்கள் தான் கிடைக்கும். ஏன்னா பாப கலங்கம் அதுல இருக்கு இல்லையா? யாருக்காக சேர்த்து வைக்கிறியோ அவர்களாலே கூட துரோகிக்கப்படுவான், நம்பிக்கை துரோகம் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், நன்றி கெட்டவர்களாக மாறுவார்கள். எப்பொழுதும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யாருக்காக சேர்த்துக்கிறேன் அவங்க? ஒரு அப்பாவை பெத்த புள்ள பார்க்க வரல தெரியுமா கடைசி காலத்துல? ஆனா அதே புள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து விழுந்து விழுந்து கவனிச்சார். அவ்வளவு கடன் உடம்பு வாங்கி லட்சங்களில் செலவு பண்ணார் அந்த பிள்ளைக்கு. ஆனா அந்த புள்ள இந்த அப்பா சீரியஸா இருக்கும்போது திருப்பி கூட பார்க்கல. அவன் ஏதோ உத்தியோகம் தனி குத்தனம் போய் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தான் பார்த்தான். பசு செத்த பிறகு வந்து பார்க்குறான் அப்பா புள்ள. அது மாதிரி பிள்ளைங்களாம் இருக்கிறது. அவனுக்கு உழுது வந்து உழைச்சி என்ன லாபத்தை கண்டான் அந்த அப்பன் சொல்லு பார்க்கலாம்? ஒன்றும் காணலையா அவன் இந்த அப்பங்காரன்? அவ்வளோ உழைச்சானே இந்த பிள்ளைக்காக, அவ்வளோ கடன் கூட வாங்கி கஷ்டப்பட்டானே. எதுவும் உதவாதப்பா, நீ பண்ற தர்மம் தான் உனக்கு. நாடி வருவது இது பாவ புண்ணியம் அல்லது நாம் அறையில் அணியும் கோவனும் வராது நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் நவநிலை நாட்டும் அருளமுதூட்டும் பக்தி கொண்டாடுவோம். தெய்வ பக்தி, பகவான் கிருஷ்ண பக்தி பண்றது ஒண்ணுதான் காப்பாற்றும், மற்ற எதுவும் நம்மளை காப்பாத்தாது. அதனால பலவந்தப்படுத்தப்பட்டது போல நாம ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு யோசிங்க. எதுக்காக உழைக்கிறோம்? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? என்ன பண்றோம்? என்ன காரியங்களை செய்யறோம்? குடும்ப திருப்திக்காக, புலம் திருப்திக்காக, எல்லாம் தற்காலிகமான திருப்திக்காக, நம்ம ஆத்ம லாபத்துக்காக. கடைசியில ஒரு நாள் போர் அடிச்சிருது இந்த வாழ்க்கையே. ஆத்ம லாபத்துக்காக என்ன இல்லை, இதை முடிச்சுட்டு நான் அந்த கடமையை முடிச்சிடறேன், நான் அதை முடிச்சிடறேன், இதை முடிச்சிடறேன், அதை முடிச்சிடறேன். அதை முடியத்துக்குள்ள உன் வாழ்க்கை முடிச்சு போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த கடன் முடியறதுக்குள்ள உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? எதுவுமே நிரந்தரம் சொல்ல முடியலையே. க்ஷண பங்குர் ஆயுஷாக, ஒரு க்ஷணத்துல முடிய போட்டு இந்த ஆயுஷை வச்சுட்டு நீ என்ன சாதிச்சிட முடியும்? அதுதான் சொல்றாரு இங்க. பலவந்தப்படுத்தப்பட்டது போல இந்த பாவங்களை தேடி ஓடுகிறார்களே மக்கள் எல்லாம். அதுதான்ப்பா ஆசை. அந்த ஆசை தான் அவளை கோபத்தை உண்டாக்கி, டென்ஷனை உண்டாக்கி, பலவந்தப்படுத்த போல இந்த ரஜோகுணத்துல செயல்பாடுகள் தான் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறார்கள். ஒருத்தராவது காலத்துக்கு வசப்படாமல் இருக்கிறாங்களா? குணங்களுக்கு வசப்படாமல் இருக்கிறாங்களா? கர்ம வினைகளுக்கு வசப்படாமல் இருக்கிறாங்களா? இவைகளால பலவந்தப்படுத்தப்பட்டது. அப்ப இவைகள் விடுபட முடியுமானா? முடியும். ஆனா நீ முயற்சிக்கல. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அதனால என்னமோ செய்றேன், எதுக்கோ ஓடுறேன், எதையோ செய்றேன், யாருக்கோ பண்றேன், ஏதோ நடக்குது, அதான் வாழ்க்கை ஓடுது. ஆனா ஒரு நாளாவது அதான் பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாள் ஏனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஒரு நாளாவது வாய் விட்டு சந்தோஷமா சிரிச்சிருப்பியா உன் வாழ்நாள்ல? ஒரு நாள் சிரிச்சிருக்கேன் நான். ஒரு நாள்ல அது ஒரு குறிப்பா சொல்றது, அதுக்காக ஒரு நாள் கணக்கு கூடாது. எவ்வளவு நாள் நீ சிரிச்சதை விட நீ அழுதுது அதிக நாள். யோசிச்சு பாரு. மனசுனால அழுதுருப்ப, வெளிப்புறமா அழுது நான் சொல்ல. மனசுனால எத்தனை நாள் தேவையில்லாத கவலைகளை மனசு போட்டு புழுங்கி அழுதுருப்ப. ஏன்? கிருஷ்ணனை மறந்ததுனால.
பாகவதம் படிக்காததுனால, ராமநாமம் சொல்லாததுனால. புரிஞ்சுக்கும். எத்தனை நாள் மனசுல புழுங்கிதுன்னு இருப்ப, மனசுனால அழுதுருப்ப. சிரிச்ச நாளை விட அழுத நாள் தான் அதிகம். சிரிச்ச நாள் விரல விட்டு எண்ணிடலாம். சந்தோஷம் சந்தோஷம் நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கினாங்கல்ல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு துக்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்றான் ஒருத்தன். அதெல்லாம் உன் கையில இல்லப்பா. அது கரும வினைப்படி அந்தந்த காலத்துக்கு வசப்பட்டு அந்த காலத்துல அது நடக்க வேண்டியது நடந்தே தீரும். உனக்கு கல்யாணமும் நடக்கும், கருமாதியும் நடக்கும். அதையும் தவிர்க்க முடியாது, இதையும் தவிர்க்க முடியாது. எல்லாமே கல்யாணம் சௌக்கியமா இருந்தெல்லாம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா தான் பிரச்சனைகளே ஆரம்பத்தினுடைய அதுதான் முதல் படிதான் கல்யாணம்ன்ற பேரு. அதுக்கு பிறகு இவன் பல பாடுகள் இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே பார்க்கலையே. அப்புறம் பார்க்காத நரகத்தெல்லாம் பார்க்கறான் அவன், பார்க்காத சூன்யமான நிலையெல்லாம் பார்க்கறான், பார்க்காத வெறுமையெல்லாம் சந்திக்கிறான், பார்க்காத இந்த யூகோ மனப்பான்மை கொண்ட மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவ்வளவுதான். அதே போல அந்த மனைவிக்கு இவன் யூகோவா இருக்கிறத பார்த்த உடனே ஆஹா நான் இப்படிலாம் நினைச்சு மனக்கோடு கட்டினு வந்தானே, நம்மள இப்படி சந்தோஷமா வச்சிருப்பாங்க, அப்படி சந்தோஷமா வச்சிருப்பாங்க, நம்ம கண்ணுல மணியா வச்சிருப்பாங்க, அப்படிலாம் நினைச்சு நான் கற்பனை பண்ணி வந்தேன், நான் ஏமாந்துட்டேனே, எப்படியாப்பட்ட மனுஷனை கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு அவ புலம்புறான். நேர்ல பாக்குறமே தான். இவன் என்ன சொல்றான், ஆஹா இப்படி அனுகூலம் இல்லாத பத்தினி கட்சிட்டாலே இவளுக்கு ஏத்த மாதிரி நான் நடக்க வந்தாரு அப்படின்னு இவ சண்டை போடுறான். அப்ப டிவர்ஸ் எத்தனை டிவர்ஸ் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு தெரியுமா? கியூல காத்துனதுமா டிவர்ஸ்க்காக கியூல நிக்கிறான் தெரியுமா? அவ்வளோ டிவர்ஸ். ஏன்னா மன ஒத்துமை இல்லை. உடல் சுகத்துக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிதான் நடக்கும். என்னைக்கு மனசுல வாழறானோ அந்த வாழ்க்கை தான் நிலைச்சு நிற்கும். ஒருத்தர் விட்டு கொடுத்து நீ யாரு, நீ என் உயிரே அப்படின்றான், நீ என் உயிர் அப்படின்றான். ஒரு கணவன் மனைவிக்குள்ள நீ என் உயிருக்கு நிகழ் எல்லாம் சொல்றே தவிர ஆனா உண்மையிலே உயிரா நினைச்சா விட்டு கொடுத்து போக மாட்டியா? அந்த ஈகோ பாப்பியா? அதே மாதிரி இவள் உயிரா நினைச்சான்னா அவள் விட்டு கொடுத்து போக மாட்டாளா? அப்ப உண்மையிலே இந்த உடல் சுகத்துக்காக என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு பொய்கள் வேணாலும் சொல்லலாம். அந்த தேக சௌக்கியம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறமா கதையே மாறிடும். அப்போ உயிராது அவள் தான், அது வேற மாதிரி அல்பமா தோணும். கிடைக்காத வரைக்கும் பெருசா தோணுச்சு. அந்த ஸ்திரீ சௌக்கியமானது, ஸ்திரீகளுக்கு அந்த புருஷ சௌக்கியமானது கிடைச்சிட்ட பிறகு அது அல்பமா தோணுச்சு. இவர் தானே என் புருஷன் தானே, அப்போ என் பொண்டாட்டி தானே, என் பொண்டாட்டி தானே, கடவுள் அப்படி கிடைக்காத போது இந்த பெண்ணு கிடைக்குமான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு அந்த பொண்ணை உதாசீனம் பத்துட்டு போறேன்னு அவள் தான் அனுபவிச்சாச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடிஞ்சு போச்சு. அப்போ அவ்வளவுதானே உன் சௌக்கியத்துக்கு, இந்த அற்ப சௌக்கியத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்ப வாழ்க்கையே கசந்து போயிடும். அப்ப டிவர்ஸ் ஏன் உண்டாவாது? டிவர்ஸ் அப்ப புனர் விவாகம் என்னென்னவோ மாறி போயிட்டு இருக்கு இப்படியா வாழ்க்கை. பட்ட காயம் கொஞ்ச நாள் ஆறிடன்றது போல துன்பங்கள் எதனால படுறோன்னு கூட தெரியாம, நம்ம உணராமல், வைராக்கியம் அடையாமல் பட்ட காயம் கொஞ்ச நாள் ஆறிட்ட பிறகு அவள் மறுபடியும் சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னு உணர் கல்யாணம் பண்ணிக்கிறது. என்ன இது? இந்த ஆசை காமம் தானே கோபத்தை உண்டாகுச்சு. காம ஏஷ குரோத ஏஷ. இந்த ஆசைக்காக கல்யாணம் பண்ணிதான் கப்சில பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. துன்பங்கள் அனுபவிக்கிறேன், எவ்வளவு துன்பங்கள் இருக்குன்னு தெரிஞ்சா நான் கல்யாணமே பண்ணிட மாட்டேன் அப்படின்னு எல்லாமே தேக சௌக்கியத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்ப மன சௌக்கியம் இல்லாம துன்பப்படுறது கொடுமை இல்லை. இதெல்லாம் அவளை வச்சு நான் பண்ணணுமா, இவ்வளவு நோய்களால் அவஸ்தப்படுறாவோ அவளை தூக்கி நான் சுத்தனமா ஹாஸ்பிட்டலா என் தலையெழுத்தா அப்படின்னு புலம்புறான் ஒருத்தன். ஏன்டா அதுக்குதான்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த பொறுப்பு நீ தான் எடுத்துக்கணும். முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் கஷ்டத்தையே என்னால தாங்க முடியல, இதுல இன்னொருத்தர் கஷ்டத்தை வேற நான் எப்படி தாங்க முடியுது? அது வேற அவரை மாமனார் மாமியார் வேற குறை சொல்லுவாங்க, சரியா பார்த்துக்க மாட்டான், சரியா உயர்ந்து கவனிக்க மாட்டான் என் பொண்ணை அப்படின்னு, சரியா இது பண்ண மாட்டான், கவனிக்க மாட்டான், பணம் செலவாயிடம் பார்க்குறான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறான், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்க்க மாட்டான். இதுல வேற குறைகள் சொல்றாங்க. யாரு? இந்த மாமனார் மாமியார், இந்த சம்பந்தி வீட்டுல வரக்கூடிய குறைகள் இருக்கு பாருங்க. அப்பா அவர்ல சமாளிக்கிறதுக்குன்னே இவன் என்ன பண்ணா, பணத்தை சேர்த்து கடன் கூட வாங்கிக்காது என்ன பண்ணா இவன் செய்வான், எல்லா வேலையும் செய்வான். எவ்வளவு குடும்பத்துல இவ்வளவு குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பல மனம் முறிவடைகின்ற புன் சொற்கள் எல்லாம் கேட்கணும். இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சு ஆனா நல்லது சொல்ல மாட்டாங்க,
திருப்திப்படுத்தவே முடியாது, நடக்கவே நடக்காது. ஆனாலும் கெட்டது மட்டும் நல்லா சொல்லுவாங்க. 10 பேர்களை போலும் 10 பேர்களை இவனை பத்தி இல்லாத பொல்லாத சொன்னா உறவினர்களே சொல்லுவாங்க, நம்மளே காட்டி கொடுப்பாங்க. அப்ப எதிரிகளோட தான் வாழறான். இப்படிப்பட்ட உறவினர்களை கட்டிட்டு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அப்படி இதெல்லாம் அவங்களுக்காக வாழ்ந்து கட்சியில் இவனுக்காக வாழ முடியாம ஆத்மலாபத்தை தெரியாம எப்படியாப்பட்ட கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பாகவத இதெல்லாம் சொல்ல நான் நேர்ல பார்க்கும்பொழுது இதெல்லாம் சில அமங்கலமான நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்பொழுது, அந்த பெண்ணு ஒரு கணவனை இழந்துட்டு அவர்களுக்கு கொடுமைகளா நடக்கக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு பத்தியா, அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அப்படியே முறிவடையுது. சே, அந்த பெண் இனிமேல் பூ போட்டு வைக்கக்கூடாது இது அப்படின்னு அந்த கணவனை இழந்து அந்த பெண்ணு எவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க அந்த வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது இதெல்லாம் நினைக்கும் போது என்னடா வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் நேர்ல பாக்குறோம், இதெல்லாம் தெரியுது. அதுதான் பாகவத்துல சொல்லியிருக்கு. ஆனா பாகவத்துல சொல்றாரு ஏத்துக்க மாட்டோம். அது புஸ்தகத்துல இருக்கு. அதான் வாழ்க்கையில் நடக்குது புஸ்தகத்துல சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா பாகவத்துல சொல்லியிருக்கே ரொம்ப கொஞ்சமா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம் நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் பார்த்தா அது பெரிய பாகவதெல்லாம் 18,000 ஸ்லோகம்லாம் பத்தாதுங்க. ஆமா, 18 கோடி ஸ்லோகங்கள் எழுதினா கூட நம்ம வாழ்க்கை ஒருத்தனுடைய வாழ்க்கையை மட்டும் 18 கோடி ஸ்லோகங்கள் எழுதலாம். அவ்வளவு துன்பங்கள் இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள்ல ஒரு மனுஷன் உழண்டு எழுந்துக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு ஸ்லோகங்களே எழுதலாம். பாகவத்துல சொன்னது ரொம்ப கம்மி, 18,000 ஸ்லோகங்கள். அப்ப இவ்வளவு துன்பங்களை சொல்லியும் கூட ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பாகவதம் எழுதணும்னா அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க. அதனால நிலையற்ற இந்த வாழ்க்கையில ஒரு மண்ணாங்கட்டி சந்தோஷமா நம்ம அனுபவிக்க முடியாது. துன்பங்கள் தான் அதிகம். பிள்ளை நிமித்தமா துன்பம். அதுதான் பிரம்மதேவஸ்துதியில வருது. தாவத் பயம் திரவிணகேக சுரன் நிமித்தம், உறவினர்கள் நிமித்தமாக பண நிமித்தமாக பயங்கள் உண்டாகுது. ஐயோ, இந்த பணம் எப்படி போயிடுமோ, கைவிட்டு போயிடுமோ, நம்ம கைக்கு வந்து சேருமோ, இந்த 40 லட்சம் 60 லட்சம் நம்ம சொத்துக்கு வித்து வரணுமே, கைக்கு வரணுமே, அப்போ பாகம் பிரிக்கிறோம், அப்பமா அனந்தமி பாகம் அவங்களாம் எவ்வளோ கேட்பாங்களோ, அவங்களாம் எப்படி சமாளிக்க போறணும் அப்படின்னு இந்த பயங்கள் இவனை போட்டு வாட்டி எடுக்கும். திரவின கேக சுகர நிமித்தம். இந்த வீடு யாருக்கு சொந்தம்? அப்பா இருக்கிற வரையும் ஒத்துமையா இருந்தோம். இப்போ அண்ணன் தம்பி இந்த வீடு யாருக்கு சொந்தம், எப்படி பாகம் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்ல கேக குடும்ப வீடு நிமித்தமா இல்ல குடும்ப உறுப்பினர்கள் நிமித்தமாக. திரவின கேக சுகரன் நிமித்தம். சுகரத்துல அதான் உறவினர் நிமித்தம். சுகரத்துல உண்மையிலே நல்ல விரும்பிகளா இருக்கணும். அப்பா புள்ள பொண்ணு எல்லாம் ஒருத்தர் நல்ல விரும்பிகளா இருக்கணும். நல்ல விரும்பிகளா இருக்காங்களோ இல்லாட்டி விரோதமா இருக்காங்களோ, சொந்த பேச்சு கேட்காத புள்ளியா இருந்தா என்ன பண்றது, விரோதமா இருக்கலாம். சுகரத்தின் பேரை தவிர ஆனா சுகரத்தா இருக்கிறாங்களா, நல்ல விரும்பிகளா இருக்கிறாங்களா உறவினர்கள்? கிடையாது. அப்போ சுகரன் நிமித்தம், அவர்கள் நிமித்தமாக சோகங்கள் அனுபவிக்கிறான், அதிகமான ஆசைகள் படுறான் இவர்களை கட்டி காப்பாத்துறதுக்காக. ஸ்பிருகா பரிபவோ விபுலஸ்ச லோபகா. இவர்களால் இவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சு கூட இன்னும் பேராசைப்படுறான். இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் வந்துச்சுன்னா இவர்களை சந்தோஷப்படுத்திடுவேன், அது பிறகு எனக்கு துன்பமே வராது. என்னென்ன மனக்கோட்டைகள் கட்டின்னு. எதனால்னா எது வரைக்கும் இந்த துன்பங்கள் தொடரணும்? யாவன்னதே அங்கிரிம் அபயம் பிரணீத லோக. எது வரைக்கும் அபயம் கொடுக்கக்கூடிய கிருஷ்ணன் திருவடிகள் ஆசைக்கலையோ அது வரைக்கும் இந்த துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் லோன்னு ஓட வேண்டியதுதான். மூட்டை கட்டின சாப்பாடு மூட்டை கட்டின கஷ்டப்பட வேண்டியதுதான். இன்பம் துன்பம் திவாச்ச அர்த்தேகையா ராஜன். குடும்ப பரணன் இந்த குடும்ப சுமைகளை இவன் சுமந்து கொண்டு காலையில் எழுந்த உடனே பணத்து மேல ஆசை, அர்த்த ஈகையா, பணத்து மேல உள்ள ஆசையினால ஓடுகின்றானாம். இரவுல பார்த்தா நித்ரையா ஹரியதே நக்தம். பலவந்தப்படுத்த அப்படி கண்ணு சொருகிண்டு போகுது. இவனை தூக்கம் வரலோட அந்த டயர்டு, பகல் முழுதும் உழைச்ச டயர்டு, நைட்ல தூக்கம் சொருகிண்டு போகுது. அப்போ 12 மணி நேரம் நல்லா தூங்குறான் கொரட்டை விட்டு. நித்ரையா ஹரியதே நக்தம் யவா என செவ்வாவையா. அவனா அப்படி இல்லைன்னா நடுவுல
மனைவியுடன் கலவி இன்பம், அப்படிப்பட்ட இந்திரிய சௌக்கியங்கள்ல காலத்தை வீணடிக்கிறான். இல்லைன்னா தூக்கத்துல வீணடிக்கிறான். இரவுல இப்படி பொழுது போகுது, பகல்ல பார்த்தா பணம் தேர்றதில்ல. அப்படியே வேலை விட்டு வந்தாலாவது கிருஷ்ணகாதிக்கு வரலாமா, சாயங்காலம் 6 மணிக்கு பாகவத சொல்றாங்களா, அவங்க போகலாம், அதுவும் கிடையாது. அப்படி குடும்ப ஷாப்பிங் போகலாமா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து பண்ணலாமா, அவங்களோட சேர்ந்து டிவி பார்க்கலாமா, குடும்ப உறுப்பினர்களோட ஜாலியாக இருக்கலாம். இன்னைக்கு பூரா தனியாக இருந்தோம் ஆஃபீஸில், இப்போதான் குடும்பத்தோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்ப உறுப்பினர்களோட சல்லாபம் பண்ணுறதே சந்தோஷமா நினைக்கிறான். அது குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமாடின்னு நினைக்கிறான். குடும்ப பரணேனவா திவாச்ச அத்தகைய ராஜன்னு குடும்ப பரணேனவா. பகல் முழுவதும் பணம் சம்பாதிக்கணும்னா அப்புறமா சாயங்காலம் வந்த பிறகு குடும்ப உறுப்பினரோட டிவி பார்க்கறது, ஜாலியாக பேசின்னு கதை பேசின்னு இப்படி வீண் பொழுது போக்குறான். பகவத் கதைக்கு வரதே இல்லை, திரும்பியே பார்க்கறதில்லை. அது சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஷாப்பிங் போகிறான். குடும்ப பரணேனவா, அவங்களுக்கு தட்டு முட்டு சாமான்லாம் வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். தீபாவளி வருது, பொங்கல் வருது, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே உறவினர்களுக்காக இல்லை, ஒரு கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாயங்காலம் உடனே கிளம்பி மனைவியோட போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறான். அங்கே போய் மொழி எழுதிட்டு வரான். எல்லாம் செலவு தான், எல்லாம் பாரம் தான், சுமை தான். ஆனால் அதை சந்தோஷமா நினைக்கிறான். இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு சுமையை சுமக்கிறான். குடும்ப பரணேனவா, இப்படி வேலை விட்டு வந்தவர்களுக்கு இது மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடுறான். குடும்ப பாரத்தை சுமக்கிறான். இப்படி காலம் ஓடியது. அப்ப தேஷாம் பிரமத்த நிதனம், இவர்கள் நிமித்தமாக, இவர்களை சந்தோஷப்படுத்துற நிமித்தமாக தன் சந்தோஷங்களை இழந்து தன் ஆயுசியம் குறைச்சிட்டு தன் ஆத்ம லாபத்தை தேடிக்காம நிதனம், ஒரு நாள் மரணம் அடைகின்றான். அற்ப சந்தோஷம், அதிகமான துக்கங்கள், சிரமங்கள் பண்ண சிரமம் அந்த சிரமாவே தெரியாம போகுது பத்தியா, அதான் ஆச்சரியம். அதான் பகவானுடைய மாயே. இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு அந்த கஷ்டம்னு தெரியாத அளவுக்கு பகவான் அவனை மறக்கடிக்கிறானா மாயினால. மறக்கடித்த சுகத்தை காண்பிச்சு பத்தியா, சுகம் இருக்கு பத்தியா, அது சுகம் இருக்கு பத்தியா, அந்த சுகத்துக்காக இந்த துன்பங்கள்லாம் ஏத்துக்கோ அப்படின்னு. அப்படி ஒன்றும் பெரிய சந்தோஷம் கொடுத்தது போறதில்லை. இந்த வீடு வாசல் மனைவி குழந்தை எல்லாமே சொத்து சுகங்கள்லாம். ஆனா அது சந்தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டு பண்ணி இவனை ஓட வைக்குது. யாரும் இவனை நிர்பந்தப்படுத்தலை, இவனே அவர்களுக்கு தேவையான சந்தோஷங்களை தேடி பலவந்தப்படுத்தப்பட்டது போல, ஒரு பலாதிவ நியோஜிதா, பலவந்தப்படுத்தப்பட்டது போல, நியமிக்கப்பட்டவன் போல இவன் செயல்படுகின்றான். இப்ப சிறை கைதிகள்லாம் போலீஸ்காரங்க கண்ட்ரோல் பண்ணி அவர்களை அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய தண்டனைகளை கொடுக்குறாங்க. சரி, ஓகே, அது நிர்பந்தப்படுத்தி இருக்காங்க சிறை கைதிகள். ஆனா நமக்கு என்ன, நம்மளை யார் நிர்பந்தப்படுத்துனாங்க? அந்த சிறை கைதிகள்லாம் கூட அவர்களாவது கொஞ்சம் சுதந்திரமா இருக்காங்க. ஆனா அவனுக்கு பொறுப்பு இல்லை. எங்கேயாவது 3 வேளை சாப்பாடு அவங்க யாரோ போட்டுருவாங்க. இந்த சிறை கைதிகளுக்கு கூட ஏதாவது சாப்பாடு கிடைச்சது. ஆனா ஆனா இல்லறவாசிகளுக்கு இவன் சாப்பாட்டுக்கு இவன் தான் உழைக்கணும், கஷ்டப்படணும். இவன் சம்பாதிச்சாதான் இவனுக்கு சாப்பாடு. இப்ப சிறை கைதிகளுடைய நிலை கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு 3 வேளை வந்துடும். அந்த 6 மாசம் ஜெயில இருந்து அவன் பாடு வந்துடுவான் பெல்ல எப்படியாவது. அது அவனுக்கு அந்த சாப்பாடுக்கு அவன் உழைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்குது சிறையில் கூட. ஆனா இவன் ஒரு படி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, அந்த சோத்துல கை வைக்கிறதுக்கு இவன் படாத பாடு பண்ணணும். அந்த ஜான் வயிற்றுக்காக இன்னைக்கு முழுவதும் போய் உழைக்கணும். அந்த மேனேஜர் கை கட்டி வாய்ப்பத்தி அதான் சொல்ல, கிம் பஜந்தி கவையோ தன துர்மதான்னு, இந்த பணத்தை முற்படுத்தவர்களாகிய இந்த பெரியவர்கள் போய் ஏன் இவன் சேவிக்கின்றான், கை கூப்பி பஜந்தி அவர்களை போய் சேவிக்கின்றான். எல்லாம் ஜான் வயிற்றுக்காக தான், கஷ்டத்துக்காக, வேற எதுக்காக? அந்த உணவுக்காக, அந்த வசதிகளுக்காக தான். அப்படி கஷ்டப்படுறான் சுதந்திரம் இல்லாம. அதான் சொல்ல, பலவந்தப்படுத்தப்பட்டது போல செயல்படுகின்றான். நியோஜிதா, பலாதிப நியோஜிதா. சரி, அதனால காலத்தை விரயமாக்காம ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிற காலத்தை, ஆத்ம லாபத்தை. ஏன்னா இந்த உறவினர் நீ எவ்வளோலாம் இது என் பொறுப்பு, இது என் குடும்பம், என் பொறுப்பு, இது என்னுடைய கடமை அப்படின்னு செய்யறியோ, இதெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போகும்போது இந்த கடைமைகளும் உன்னை விட்டு போயிடும், இந்த பொறுப்புகளும் உன்னை விட்டு போயிடும். ஏன்னா நீயே இந்த உலகத்தை விட்டு போறியே. அப்போ வேறொரு குடும்பம் வரும். அந்த வேறொரு குடும்பத்துக்கு நான் உழைக்கிறேன், இது என் பொறுப்பு, நான் செவ்வனே என்னுடைய சுதர்மத்தை அனுஷ்டித்தேன், என் இல்லற தர்மத்தை அனுஷ்டித்தேன், இது என் கடமை. அப்படியே பார்த்த குடும்பத்தை காப்பாத்தாதவன் ஒரு குடும்ப தலைவனா? நான் உலகத்துக்கு உலகத்துல நல்ல பேர் எடுத்துட்டேன், சரியான குடும்ப தலைவன். அவன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றினான், அவன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றினான்.
உன்னால யாருக்கு லாபம் கிடையாது உலகத்துல. ஆனா உன் குடும்பத்தை நல்லா காப்பாத்தினேன், நல்லா சம்பாதிச்ச காரு பங்களாவான குடும்பத்துக்கு தேவையான சொத்து சுகம்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ண, உலகத்துக்கு பேர் வாங்கிட்டேன். ஆனா உன் ஆத்ம லாபத்துக்கு நாளைக்கு நாயா எதுவுமே தேடிக்கல. ஆத்ம லாபத்துக்கு நாளைக்கு நாயா பொறுப்பியோ, பேயா பொறுப்பியோ, பன்றியா பொறுப்பியோ, பூனையா பொறுப்பியோ, நாயா ஏதோ பொறுப்பியோ, பன்றியா பொறுப்பியோ, இல்ல குதிரையா பொறுப்பியோ, ஒட்டகமா பொறுப்பியோ தெரியாது. ஏதோ ஒரு மனுஷ பிறவிதான்றது நிச்சயம் கிடையாது. உன் மனப்பான்மை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற பிறவிகள் பகவான் பார்த்து கொடுப்பான். அப்ப இந்த பொறுப்புகள், இந்த கடமைகள் இதெல்லாம் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கலையே. உலகத்துல வேணா நீ அந்தஸ்தா வாழலாம், நான் நியாயமா கஷ்டப்பட்டு உழைச்சி என் குடும்பத்தை காப்பாத்தினேன் அப்படின்னு பேருக்கு மார்த்தட்டிக்கலாம், அதான் பெருமையா பேசிக்கலாம். அவன் உதவாக்கார, உழைக்காதவன், சோம்பேறி அப்படின்னு ஒருத்தனை பேசலாம். யார பக்தர்களை பார்த்து அப்படி சொல்றாங்க சில பேர். நீ பக்தி நீ கிருஷ்ண பக்தி பண்ணிருக்க நாம சொன்னேன். அவன் தாண்டா உஷாரு, அவன் தான் ஆத்ம லாபத்தை தேடிக்கினான், நீ தான் ஏமாந்தவன். நீ குடும்ப லாபத்தை தேடிக்கின்னு கடைசியில என்னன்னா எல்லாத்தையும் விட்டு கடைசியில இப்பிறவி தப்பின வாய்க்குமோன்னு சொல்ல மாதிரி இந்த மனுஷ பிறவி இழத்துட்டு போற. இந்த மனுஷ பிறவியை வியர்த்தமாக்கிட்ட, மித்தியாஸ்வ ஜென்ம, உன்னுடைய ஜென்மாவை பொய்யாக்கிட்ட, மனுஷ ஜென்மாவை வீணடிச்சிட்ட. மனுஷ ஜென்மாவை வீணடிச்சவன் நீ தான். நீ என்ன புத்திசாலியா, நான் தான் பொறுப்பா என் குடும்பத்தை காப்பாத்தினேன், நான் உழைச்சி கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை நல்லா மேல்நிலைக்கு கொண்டு வந்தேன், நான் தான் உண்மையான இந்த உலகத்துல வாழ தகுந்தவன் நான் தான் அப்படின்ற மாதிரி மாத்தட்டிக்கிறேன், என்ன பொறுப்பா செய்யற மாதிரி. அவன் சோம்பேறி, எப்பத்தாலும் கிருஷ்ணாராமான்னு சொல்லியிருப்பான். அவன் வேலை செய்யாதவன், ஆமா வேலை செய்யாதவன், உதவாக்கற, உனொத்தன் கையேந்தி நிற்கிறான், எவனுக்கு கொடுக்கறத சாப்பிட்றான். அது ஒரு வாழ்க்கையா? அது பொறுப்பு இல்லாத வாழ்க்கை. குடும்பத்தை காப்பாற்ற தெரியல, தர்தலியா இருக்கிறான். குடும்பத்தை காப்பாற்ற வக்கு இல்லை அவனுக்கு, தர்தலியா இருக்கிறான். எப்பத்தாலும் கிருஷ்ணாராமான்னு சொல்லி இருக்கிறான். எங்கேயோ பிச்சை எடுத்து சாப்பிட்றான், எதை கிடைக்கிறத துண்ணுன்னு அவ்வளவு இல்லை. ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழறான். நான்லாம் எப்படி பாரு, கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன், என் உழைப்பில் நான் வாழறேன். அவன் சொந்த உழைப்பில் வாழறான். அவன் யாரோ கொடுக்கறத 10 கொடுக்கறதில்ல, அது ஏதோ உணவு கொடுக்கறதில்ல, ஏதோ கோயில் சோர்த்துணுன்னு வாழ்ந்துனுக்குறான். அவன் எப்படி சொல்லுவாங்க அவனை, அந்த பக்தனை ஏதோ கோயில் சோர்த்துணுன்னு வாழ்ந்துக்கிறான். அந்த கோயிலுக்கு ஏதோ சேவை செய்யறது சொல்லுடா, சேவை செய்யறதும் ஒரு உழைப்பு தானே. சரி விடுங்க, அவன் மொத்தம் கோயில் சொத்துன்னு வாழ்ந்துக்கிறான், குடும்பத்தை கவனிக்க மாட்டுறான், சரியா பொறுப்பு இல்லாத வாழறான். எப்போதாலும் கிருஷ்ணாராமனா கிருஷ்ணாராமத்தை குத்துருவாரா? இப்ப நான் சொல்றது என்னன்னா, உலக பிரகாரமா இப்படிதான் பேசுறாங்க. ஆனா அவன் கிருஷ்ணாராமான்னு சொல்றதுனால அவன் குடும்பமும் காப்பாற்றப்படுகிறது. அவன் குடும்பத்துக்கு ஏதாவது வாழ்க்கைக்கு தேவைகளை பகவான் நிறைவேற்றிடுறான். அதையும் நான் நேரில் பார்க்குறேன். அவன் குடும்பமும் ஷேமா இருக்குது, இவன் ஷேமும் நல்லபடியா நடக்குது. இவன் ஆத்மலாபத்தையும் தேடிக்கிட்டான். அதை பார்த்தா உலகத்துல பார்த்தா பெரிய அந்தஸ்தோட கோடீஸ்வரனா வாழ மாட்டாங்க அந்த பக்தர்கள். ஆனா இவன் பெரிய கோடீஸ்வரன், குடும்பத்தோட பெரிய பந்தபஸ்தா வாழ்வான். இவனுக்கு 4 பேர் வந்து கை கட்டி வாய் பத்தின்னு இவனுக்கு சேவை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான் அவன் கோடியா. ஆனா நாளைக்கு எந்த பிறவி கிடைக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு கேரண்டி இருக்கு, அவன் உடலை விட்டானா அடுத்த நிமிஷம் வைகுண்டத்துக்கு போய் சேருவான், பகவான் திருவடி அடைவான். இவனுக்கு இந்த கேரண்டி கிடையாது, இவன் நரகத்தை தான் அடைவான். ஏன்னா சுயநலத்துக்காக தானே வாழ்ந்தான், அதுவே பாவமாச்சு, நரகத்தை தான் அடைவான். அப்போ நான் சொல்லல, பாகவதத்துல சொல்லியிருக்கு, தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுய ந உற்பத்தியதி எதிரெதிரும் ஸ்ரமயேவகி பகவத் பக்தி உண்டாக்கலன்னு சொல்லாம வாழும்போது பகவத் பக்தி பலன் சொன்ன ஸ்ரமயேவகி கேவலம் கற்று ஸ்ரமத்தை தான் அடைவான். அதாவது நரகத்தான் அடைவான். அவன் காலவரியம் தான், அவன் நரகத்தான் அடைவான். தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம், அவங்க குடும்பம், அவன் வந்து தன் இல்லற தர்மத்தை செவ்வனே அனுஷ்டானப்பா, குடும்பத்தை அப்படி காப்பாத்தினானப்பா, யாருக்கும் துரோகம் இல்லையே, தன்னை நம்பினவங்கள நல்லா காப்பாற்றி வரல. சரி, அவன் ஆத்மலாபத்தை தேடிக்கலையே, பிரயோஜனம் இல்லையே. தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயா நான் உற்பத்தியதே. கிருஷ்ணனுடைய கதையில ருச்சி வரலன்னு சொன்னா அது பிரயோஜனமற்ற வாழ்க்கை தான். நீ என்ன உழைச்சி கஷ்டப்பட்டாலும் உன் குடும்பத்தை ஸ்டேட்டஸ்ல உயர்ந்த அஸ்தல, இந்த உலகத்துல உயர்ந்த அஸ்தஸ்ல வாழ்ந்தாலும் நீ வாழாதவன் தான். அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சு நீ அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கன்னு தெரியுமா? எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சு நீ அந்த மேல்நிலைக்கு வந்திருக்க தெரியுமா? அவ்வளவு சிரமப்படவே, சிரமையே வகிக்க, அந்த சிரமம் தான் அவனுக்கு மிஞ்சுது, அதான் அவனுக்கு லாபம், வேற எந்த லாபமும் அவனுக்கு கிடையாது. அவன் ஆத்ம லாபத்தை தேடிக்கல. ஆனா இவன் எதுவுமே வேண்டாம்,
பகவானே கதின்னு சொல்லிட்டு சவை பும்சாம் பரோ தர்மோ எதோ இல்லாத விட எந்த தர்மம் எதிரானா நான் கிருஷ்ண பக்தி பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வதர்மத்தை விட்டுட்டு தெக்தா ஸ்வதர்ம தெக்த ஸ்வஜன பாந்தவகா தன் உறவினர்களை பத்தி கவலைப்படாம எப்போ கிருஷ்ண பக்தியில் இருக்கிறான்னா அவன்தான் தபந்தி விவிதாஸ்தாவா நைதன் மத்கதச அந்த குடும்பத்தையும் பகவான் காப்பாத்துறான்னா அவனையும் யோகக்ஷேமம் பகவான் யகம் அனன்யா சிந்தையந்தோ மாமி அப்படி என்ன சிந்தனை இருக்கு என் பக்தி பண்றவனுக்கு யோகக்ஷேமத்தை நான் பார்த்துட்டு அந்த குடும்பத்தையும் நான் ரட்சிக்கிறேன். அவனுக்கு பலவித தாபங்களால பாதிக்கப்பட மாட்டான். ஏன்னா மத்கத சேத சகா என்ன ஹிருதயத்துல வச்சிருக்க அந்த பக்தன் நான் எப்படி கைவிட நமே பக்த பிரணசதி அந்த பக்தன் நான் கைவிட மாட்டேன். நகி கல்யாணுக்கு துர்கதியும் தாது கச்சதி அவனுக்கு துர்கதி இருக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு பகவான் கீதையில அப்படி நிறைய வாக்கியங்களை சொல்றான். அகம் சமுர்த்தத்தா மிருத்யு சம்சார சாகரத்து தன் சொந்த சுயநலத்துக்காக உழைச்சவன் எப்படி மரணம் அடைகிறானோ அந்த மரணத்தை அடையாதபடி அவர்களை அகம் உத்தார்த்தா மிருத்யு சம்சாரம் அந்த மரணம் அடையாதபடி அவர்களை நான் உத்தாரணம் பண்ணி என் மோட்சத்துக்கு அழிச்சிக்கிறேன். அவங்கள அந்த மிருத்யு சம்சார சாகத்தில் நான் அவனை நான் கரையேற்றிடுறேன். இந்த சம்சார தாபங்களால் பாதிக்கப்படாம தபந்தி வீதாஸ்தாப நைதன் மத்கதை செய்த அந்த தாபங்களால் பாதிக்கப்படாதபடி நான் காப்பாத்துறேன் அவங்கள அப்படின்ட்டு பகவான் கேரண்டி விடுறான். அந்த கேரண்டி நம்பிதான் இன்னைக்கு பக்தர்கள் எல்லாம் பக்தி பண்றாங்க. இவர்கள் உலகத்துல வேணா ஏமாளியா இருக்கலாம், சம்பாதிக்க தெரியாதவங்களா இருக்கலாம், பைத்தியக்கார மாதிரி இருக்கலாம், உலகத்தால் பல பேரால் மதிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனா கிருஷ்ணா ராமா கோவிந்தான் பகவான் நாமங்களை சொல்லி கொண்டு இருப்பார்கள். இவர்கள் யாரும் சட்டை கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர்களால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனா பணக்காரன் நம்மனா அவன் போனா 10 ரூபா தருவான். இவங்களும் போனா என்ன கிடைக்கும்? இவன் பிச்சைக்காரன் இவனே கிருஷ்ணாராமா சொல்றான் அப்படின்னா இவன் தாண்டா புத்திசாலி. இவங்களை போய் தான் அந்த என்ன சொத்து இருக்குன்னா இவங்களை கிருஷ்ண பக்தின்ற சொத்து இருக்கு அந்த சொத்தை இவங்களை வாங்கிக்கும். இதுதான் உன்னை க்ஷேமா வாழ வைக்கும். ஆனா இப்படிப்பட்ட மகாத்மாக்களை பக்தர்களை மதிக்கிறதே கிடையாது. அத பஜந்தி தன துர்மதாம் தானே பணத்தை பிடிச்சவர்கள் தான் இந்த மக்கள்லாம் போய் சேவிக்குது. அதனால இதெல்லாம் யோசிக்கணும். அதனால இந்த ஒவ்வொரு நிமிஷமும் காலம் விரயமாகுது. சூரியன் உதயமாகவும் அஸ்தமனமாகும் போதும் நம்ம ஒரு நாள் வாழ்நாள்ல ஒரு நாள் அபகரிச்சிடுறான். யாருக்கு கிருஷ்ண கதையை கேட்டு கிருஷ்ண கதைகளை பேசி பாகவதம் பேசிட்டு பொழுது போகிறாங்களோ அந்த காலங்கள்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ் அவன் ஆயுள் காலத்துல நீடிக்குது. அது அந்த காலங்கள் சூரியன் உதயம் அஸ்தமனத்துல அவள் அந்த ஆயுள்லாம் அந்த அபகரிக்கல. சூரிய பகவான் ஆயுள் அபகரிக்கிறக்கூடிய காலச்சக்கரமா இருக்கிறார் இல்லையா சூரிய பகவான். இந்த காலச்சக்கரமானது யாருடைய ஆயுசு அபகரிக்கலன்னா கிருஷ்ண கதையை பேசி கொண்டிருக்கிற அந்த காலங்கள்லாம் ஆயுள் கணக்குல சேராதான். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸா அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. சரி பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ஜெய ஜனகாந்த சுவாமி ஜெய ஜெய ராம ராம சுவாமிக்கு ஜெய ராம 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 ராம.